the king of confidence. பறவைக்கு சிறகில் பலம், கவிதைக்கு சொல்லு பலம், இளமைகள் வைத்திட இயன்றதை முடித்திட என்றுமே தேவை பலம். காதலுக்கு தேவை பலம், மோதலுக்கு தேவை பலம், எதிரியை எதிர்த்திட படை கொண்டு முறித்திட என்றுமே தேவை பலம். பலம் பலம் இப்ப பலம் பலம் வருது, இடம் பலம் வெள்ள பலம் பலம் வருது, தினம் தினம் திடம் பலம் பலம் தருது. பலம் 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 வருது, இடம் பலம் வருது, தினம் தினம் பலம் பலம். பலம் வருதே, இடம் பலம் வெள்ள பலம் பலம் வருதே, தினம் தினம் திடம் பலம் பலம் தருதே. பலம் 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 இப்ப பலம் பலம் வருதே, இடம் பலம் வெள்ள பலம் பலம் வருதே, தினம் தினம் திடம் பலம் பலம் தருதே. பலம் பலம் உடலுக்கு தேவை பலம், மனதுக்கு தேவை பலம், சொன்னதை செய்திட செய்வதை சொல்லிட என்றுமே தேவை பலம். தனிமைக்கு தேவை பலம், பொறுமைக்கு தேவை பலம், கவலைகள் உடைந்திட கனவுகள் வைப்பட என்றுமே தேவை பலம். பலம் பலம் இப்ப பலம் பலம் வருதே, இடம் பலம் வெள்ள பலம் பலம் வருதே, தினம் தினம் இடம் பலம் பலம் வருதே. பலம் 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 இப்ப பலம் பலம் வருதே, இடம் பலம் வெள்ள பலம் பலம் வருதே, தினம் தினம் இடம் பலம் பலம் வருதே. பலம் பலம் நமக. மச்சான் இன்னைக்கு எவன் மாட்ட போறானே தெரியல மச்சான். மச்சான் உன்னை சத்தியம் தரல ஒரு பொண்ணோட பார்த்தனே. டேய் நான் தேவி தட்டல உண்மையே சொல்றேன். டேய் போட்டு வாங்கணும்ல. டேய் பாலாஜி தெய்வம் எங்க போய் பாக்குறது? கும்பிட போன தெய்வம். மச்சி வெட்டு கட்டுறியா? என்ன ஆனா தோத்துறேன்னு வச்சுக்கோ, இந்த செலவுலாம் நீதான் பாத்துக்கணும். ஓகேயா? டன். பாத்துக்கோங்க எல்லாம் பாத்துக்கோங்க. மந்திரக்கா தாலி. சொல்லு மச்சான் சொல்லு. இந்த கையில இருக்கும். ஒண்ணுமே இல்ல. எங்கடா கோயின்? தோப்பா சூப்பர்டா. எங்கேயோ ஏசி என்ன காணா? சார் இன்னும் 5 நிமிஷத்துல ஏசி அபிஷேக் வந்துருவார் சார். என்னையா 5 நிமிஷம்? லட்சக்கணக்கில் மக்கள் காத்துட்டு இருக்காங்க. மீட்டிங் வர போன இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், வந்துருவார். என்ன பொறுமையா இருக்கு சொல்றேன்? மீட்டிங் வர போகணும்னு சொல்றேன், பொறுமையா இருக்கு சொல்றேன். வந்துட்டான்டா இவன். மிஸ்டர் அபிஷேக், உங்க கஸ்டடியில் இருக்கிற ஒரு கொலைகாரன் நேத்து தப்பிச்சு போயிருக்கான். இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா மத்தவங்க உங்க கீழே எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இவங்களுக்கு என்ன? ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டானோ பேப்பர்ல வந்தா பப்ளிக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசியல்வாதி தானே. ஒரு கைதை பிடிச்சா கொட்ட இடத்துல பேப்பர்ல வரும் கைதை பிடிச்சோன்னு சொல்லி. அதே குற்றவாளி தப்பிச்சிட்டானா ஒருத்தர் பழி போட்டு நழுவு பாக்குறாங்க. பேப்பர்ல போட்டு நாரா கிளிக்கிறான். எங்க அரசியல் சரியில்லை, எங்க அமைச்சரவை சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்றான். என்ன பண்ண தெரியாது.
இன்னும் 24 மணி நேரத்துல கொலைகாரன் பிடிச்சாகணும். என் மக்களுக்கு என்ன பதில் சொல்றது? மிஸ்டர் அபிஷேக், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்க மேல தனிப்பட்ட முறையில் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன். கொலையாளி சீக்கிரம் கண்டுபிடிங்க. ப்ளீஸ் டூ இட். அவர் ஏதாவது கமிஷன் வாங்கியிருப்பாரு. நம்ம வாங்கினா விசாரணை கமிஷனு, அவர் வாங்கினா சாதாரண கமிஷனு. ஒரு கைதி தப்பிச்சிட்டா உடனே நீங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, ரைட்? ஆனா ஒரு கொலைகாரனை பிடிச்சா உங்கள யாரும் எங்களை பாராட்டுறது கிடையாது, ரைட்? பேப்பர்லயும் டிவிலயும் எங்களை பத்தி செய்தி வரும்போது அப்பதான் நீங்க எங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க, ரைட்? அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினா விசாரணை கமிஷன், நாங்க லஞ்சம் வாங்கினா வெறும் கமிஷன். ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க இருக்கிற பதவியில என்ன வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், ரைட்? அரசாங்கத்தில் இருக்கிற மேலதிகாரிங்க நேர்மையா இருந்தா கீழே இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலயும் லஞ்சம் வாங்க முடியாது, ரைட்? ஒரு கொலைகாரன் தப்பிச்சிட்டான்னு நீங்க 24 மணி நேரம் கெடு கொடுத்தீங்க. ஆனா அந்த கொலைகாரன் தானா தப்பிக்கல. என்னையா அவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்? இவங்க மாதிரி அரசியல்வாதிகளால தப்பிக்க வைக்கப்பட்டான். தேவையில்லாம என் மேல வீண் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. இதனால பெரிய விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. இது அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஜெய், அவனை உள்ள கொண்டு வா. டேய், உண்மை சொல், யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஐயா, அமைச்சர் ஆளுங்க தான் என்ன தப்பிக்க வச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கயா. இவன் போய் சொல்றான். தேவையில்லாத குற்றச்சாட்டை எவ்வளவு சுமத்துறான். நான் மக்களுக்காக போராடுவேன். என் பின்னாடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாடு எப்படி இருக்கு? போராடுவேன், போராடுவோம். ஏய், shut up. தப்பு பண்ணது நீங்க, பழி இவர் மேல போடுறீங்க. இந்த கேஸை நான் சிஎம்க்கு அனுப்ப போறேன். சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிஷேக் பொறுத்தவரை நல்லவங்களுக்கு நண்பனா இருப்பேன், கெட்டவங்களுக்கு யமனா இருப்பேன். ஐ வில் பி சீயிங் சூன் வித் கோர்ட் ஆர்டர். சார், shall I take leave? சார். போனை யாராவது எடுக்க மாட்டேன். சமையல் வேலையில இப்ப யாரு போன் பண்றது? ஹலோ ஹலோ, நீங்களா? நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். எப்படி இருக்கீங்க? துபாய்லாம் எப்படி? நல்லா இருக்கீங்களா? நான் எங்க நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல மத்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாரையும் ஏன் தலையில கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா துபாயில போய் செட்டில் ஆயிட்டீங்க. சிரிக்காதீங்க, கோவம் வருது. எனக்கு வயிறு பத்தி எரியுது. ஏதோ ஹஸ்பண்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். அதுவும் 10 வருஷத்து ஹஸ்பண்ட் வேற. உங்க தம்பி இருக்கானே, ஒரு வேலை செய்யாம திரிஞ்சிட்டு இருக்கான். இப்ப கூட பாருங்க, பூனை மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். உங்க பெரிய சகோதரி, அவளுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு இப்ப கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்கும். இவன் என்னடானா, நான் லதா மங்கேஷ்கர் மாதிரி பெரிய பாடகி ஆக போறேன், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு ஏதோ ஒரு ஹெட்போனை காதுல மாட்டிட்டு காத்துல மிதந்துட்டு இருக்கா. தங்கச்சி, அவ டிவி பார்க்க ஆரம்பிச்சா உலகமே தெரியாது. அந்த டிவில என்னதான் மர்மஜாலம் இருக்கோ தெரியல. இது பாருங்க, போன்ல பேசும்போது நான் பேசுறத மட்டும் தான் கேட்கணும், குறுக்க பேசக்கூடாது. போன் மேனஸ் தெரியாதா உங்களுக்கு? என்னது, நான் ஒரு தாய் மாதிரி இருந்து இவங்களெல்லாம் கவனிச்சுக்கணுமா? ஐயோ, நான் தான் பேய் மாதிரி வேலை செஞ்சு இங்க நாசமா போயிட்டு இருக்கேன். எப்பதான் வர போறீங்க சொல்லுங்க? 10 மாசம் ஆமா? அது என்ன 10 மாசம் கணக்கு? 10 மாசம்னா எனக்கு தெரியாதுல்ல. அந்த அனுபவம் எனக்கு கிடையாதுல்ல. இத பாருங்க, என்ன நீங்க என்ன வேணா சொல்லி காட்டுங்க. பேய்ன்னு சொல்லுங்க, நாயின்னு சொல்லுங்க, ராட்சசின்னு சொல்லுங்க, பொறுத்துக்கிறேன். ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்றது மட்டும் சொல்லி காட்டாதீங்க. அதை மட்டும் என்னால தாங்கவே முடியாது. உங்களை இப்ப யார் போன் பண்ண சொன்னா? ஏன் அண்ணி, நாங்கெல்லாம் உங்களுக்கு குழந்தையா இல்லையா? நீங்க சோகமாயிட்டா இந்த வீடே சோகமாயிரும். நீங்க எப்பவும் எங்களை திட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கணும் அண்ணி. அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்க. கொஞ்சம் சரிங்க, கொஞ்சம். அதான் நீ அதான் கூட விட மாட்டேன். வேலை விஷயம் என்னாச்சு? ஏய், உன்னை எதிர் விட்டு போன அரைஞ்சிட்டாளா? எவன்டா சொன்னா? மச்சான்டா. அப்படி அந்த பொண்ணுகிட்ட என்ன மச்சான் கேட்ட? அந்த ஏற்கனவே ஒல்லியா பக்கையா இருந்திருக்கு. அதுகிட்ட போய் இவன் என்ன மேல் மாடி காலியான்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஏன்டா என் புருஷனே இதை பத்தி கவலைப்பட்டது இல்ல, நீ நடா கேக்குறதுன்னு தூக்கி போட்டு இவனை மிதி மிதி மிதிச்சிருக்கு. வீட்டுல என்னன்னா வேலைக்கு போன கழுத்தை பிடிச்சு தள்ளுறாங்க. நீங்க என்ன குஜாலா இருக்கீங்களா?
டேய் இன்னைக்கு கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்கிறது இன்னைக்கு சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் இந்த குஜரானந்தாவுடைய அருள் வாக்கு. சரி புரியுதா? வெட்டி பேச்சலாம் வேணாம். கையில காசு இல்ல. இன்னைக்கு பெட் என்ன? தோ கண்ணாடி போட்டுன்னு கரெக்ட் டைம். ஹாய் மச்சான். ஏய் இரு. மச்சான் நாங்க ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறோம். இன்னைக்கு நீ ஏதாவது பெட் கட்டியே ஆகணும். கட்டுற ஓகேவா? ஓகே அது கட்டுவான்டா டேய். அவனுக்கு இடம் போர் அடிக்குது. ஆமாண்டா ரொம்ப போர் அடிக்குது. ஆனா மோட்டர் போட்டு விடு. டேய் அந்த போலீஸ்காரன் வரான்ல, ஆமா அவர்கிட்ட போய் குடிச்சிருக்கியான்னு ஊதி கட்ட சொல்லணுமா? மூடுறியா? அவரோட தொப்பியை தலையில மாட்டணும். 2000 பெட். நீ மாட்டினா எக்ஸ்ட்ரா செலவு வந்து. ஓகே ஜெயிச்சுவா மச்சான். டேய் தொப்பி மட்டும் கைட்றா, பெல்ட் கைட்ற போற பேண்ட் வந்துரும். ஆனா மொத்த பேரும் களி தாண்டி. பெட்ல ஜெயிச்சிட்டா, பெட்ல ஜெயிச்சிட்டா மச்சான். காசு வந்தோம்டா. ஐயோ போலீஸ் பாருங்க, போலீஸ் பாருங்க. ஹலோ, என்னய்யா? யார தலையை வெட்டிட்டானா? யார் அந்த கருப்பனா? அவனுக்கு இதே வேலையா போச்சியா? சரி ஏசி உள்ள இருக்காரு, அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வை பாலாஜி. வாங்க சார் உட்காருங்க. ஏய் எனக்கு உட்கார நேரம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கு. வெளியே 100 பேர் காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மகேஷை வெளியே விட முடியுமா முடியாதா? போய் ஏசியை பாருங்க. என்னையா ஏசி ரொம்ப பயம் காட்டிக்கிட்டு இருக்க? ஹலோ ஏசி அபிஷேகா, நான் வக்கீல் வீரசாமி பேசுறேன். என்ன பார்த்தா ஜட்ஜே பயப்படுவாரு, உங்க இன்ஸ்பெக்டர் பயப்படாதானே? அந்த மகேஷை வெளியே விட முடியுமா முடியாதா? இல்ல உனக்கு மேல விஷயம் பார்க்கவா? இல்ல சீஃப் மினிஸ்டர் பார்த்தா, இல்ல நேர ஏர்போர்ட் போய் பிளேட்ல டிக்கெட் இல்லன்னா பஸ்ல டெல்லிக்கு போய்ப்போம். யோ நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்ல, பக்கத்துல ஏசி இருக்காரு, முதல்ல போய் அவரை பாரு. அப்பவே முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஆள பாரு, சுத்த கிறுக்கு பிடிச்சா இருப்ப பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு தெரியாம விளையாடுறாரு. அந்த மகேஷை கொஞ்சம் வெளியே விடுங்களேன். முதல்ல உட்காருங்க. சாரி சார், எனக்கு உட்கார நேரம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கு. என்னைய பாக்கிறதுக்கே வெளியே 100 பேர் காத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இஷ்டம் சொல்லுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் பாத்துறேன். சீஃப் மினிஸ்டரியா? பிரைம் மினிஸ்டரே பார்க்க வேண்டியதானே? எதுக்குதான் இல்ல, அந்த மகேஷ் தம்பியை கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். கான்ஸ்டபிள் அந்த மகேஷ் உள்ள அனுப்புங்க. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களெல்லாம் எதுக்கு சார் ஜாமீன் எடுக்கிறீங்க? ஒரு போலீஸ்காரனோட தொப்பி மேல கை வச்சிருக்கான். ஏய், இந்த போலீஸ் தொப்பியோட மகத்துவம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ செஞ்ச தப்புனாவது தெரியுதா? இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்க, தோலை உரிச்சு உப்பு தடவி இருப்பேன். Let it be the last warning. கையெழுத்து போட்டு கூட்டு போங்க. தேங்க்யூ சார். டேய் நீ பயப்படாத, நான் இருக்கேன். இனி எங்கேயாவது நீ தப்பு செய்யறத பார்த்தேன், உடம்புல ஒரு பார்ட்ஸ் இருக்காது. கோ. வாராயோ தோழா வாராயோ, பந்தல் காண வாராயோ. ஆமாண்டா, நான் பெரிய அவார்டு வாங்கி வந்துட்டேன். எனக்கு கோரஸ்ல ஒரு பாட்டு வேற. ஏய் இதுக்கே ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணியிருந்தானுங்க, அப்ப கூட சுத்தி சேரவே இல்ல. சரி இப்பவாது நீ வக்கீல் ஒத்துக்கிட்டியா? அந்த ஏசி இனி பார்த்து மிரண்டாரு. இப்ப என் பவர் என்னன்னு தெரியுதா? ஆமாண்டா, இவர் பவர் வச்சு 10 யூனிட் கரண்ட் எடுத்துங்க, பால வாக்கத்துக்கு அனுப்பலாம். போயா தம்பிக்கு எப்பவும் தமாஷ் தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை நான் அடிக்கடி சந்திக்கேன். அப்ப நான் வரட்டா? வரட்டப்போ ஃபீஸ் தானே, போ போ சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டுறோம், அங்க போயிட்டு ஓடி போயிரு. இந்த பக்கம் வந்துடாத. தவறு மச்சான், போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்ல மட்டும் மசாஜ் பண்ண மாதிரி பாடி விரிச்சுன்னு வரக்கூடாது. டீ குடுக்க வரவங்க கூட 8 வச்சுட்டு போவான். அப்படியே உடம்பு சுருக்கி கோமா சைடுல இருக்க மாதிரி வரணும். புரியுதா? எனக்கே அட்வைஸா? என்ன பண்றது, அந்த நிலைமைக்கு வந்துட்டே நீ. எப்ப பாரு பேப்பர்ல கொலை கற்பழிப்பு. இதே நான் டூட்டில இருந்து அப்படி நடக்குமா? அந்த ஏசி என்ன ஒரு நாள் சட்டைய மாட்ட விடுறாராப்பா? எல்லாம் உங்க மேல இருக்க பொறாமண்ணே. உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்க மட்டும் ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளாகிறீங்கன்னு பாக்கலாம். நேத்து தான்டா 10,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான செல்போன் வாங்கினேன். செல்லு சூப்பரா இருக்கு. என்னதுல அண்ணே, உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணும்ண்ணே. இவன் எங்க கொண்டு போய் இழுத்து விட போறான்? விதி இங்க இருக்கீங்க அண்ணே, பேசாம ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருங்கண்ணே. ஏண்டா எனக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் பண்ண சொல்ற? எனக்கு எப்படி அதுல விவரம் தெரியும்? அண்ணே கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. ஜவுளி, நான் எங்கேயும் போல, இங்கதான் உட்கார்ந்துருக்கேன். அட போப்பா, அது என்ன பெரிய கம்பு சூத்திர வேலையா? ரொம்ப சின்ன விஷயம். ஹலோ பஷீர், கோடம்பாக்கம், வடபழனி, தசரபுரம், கேகே நகர், எம்ஜிஆர் நகர் எல்லாம் சினிமாக்காரங்க முடிச்சிட்டாங்க ஐயா. வேணா சொல்லு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வாலாஜாபாத் வரைக்கும் ஒரு 1500 ஏக்கர் இருக்கு. அதை சீப்பா முடிச்சு தர்றேன். ரியல் எஸ்டேட்ல இவன் வெளுத்துக்கிட்டானே. எது ஸ்ரீபெரும்புத்தூர்லயா?
அதெல்லாம் நம்ம தாஸ் இருக்கிற வரைக்கும் விமான நிலையம் வரவே வராதியா. நான் சொன்ன நம்பியா. இத பாரியா, அண்ணா நகர்ல போன மாசம் 5 ஏக்கர் நிலம் 50 கோடி வாங்கி முடிச்சையா. கமிஷன் எவ்வளவு நினைக்கிற? 15 லட்சம்யா. 15 லட்சம். ஏன் என்ன நம்ப மாட்டியா? போன 15 நாளைக்கு முன்னாடி தீநகர் போத்தீஸ் ஆப்போசிட்ல 5 கிரவுண்ட் இடம் அப்படியே 50 கோடி வாங்கி முடிச்சையா. கமிஷன் எவ்வளவு தெரியுமில? 60 லட்சம். எல்லா காசையும் வாங்கி கொண்டியே என் பேர்ல பேங்க்ல பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு? நான் சென்னையில செட்டில் ஆகும்தாயா. கோயில்ஸ் கார்லயும் கோபாலபுரத்துல இடம் பார்த்துருக்கேன். என்ன நம்பியா? நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா இடம் வாங்கினீங்கன்னா நீ சென்னையில செட்டில் ஆகலாம். இல்ல அந்த மாதிரி செட்டில் ஆக முடியும். என்ன சொல்ற? ஹலோ, நான் தான் அண்ணலடி எக்ஸி ஏட்டையா. 3 மாசத்துக்கு முன்னுக்க உங்களை லாக்கப்ல வச்சு மிதின்னு மிதிச்சு அத மனசுல வச்சுக்கிறாதீங்க. நீங்க இல்லாட்டா இவ்வளவு ஒரு ஆளா உங்க முன்னாடி வந்து நிக்க முடியுமா? பஷீர்னே, இன்னைக்கு தான் ஒரு ஏட்டையா. இன்னைக்கு வெறும் ஐயா தான். அவர் அவங்களோட பார்ட்னரா சேர்த்துக்கங்கண்ணே. இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சின்ன விஷயம்னே, எங்களையும் இந்த ஜவுளியும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பிழைச்சுக்கிறோம்னே. என்ன ஐடியா? நீங்க போய் வந்து சொல்லமா? இப்பவே இந்த பிசினஸ் சேர்த்தறேன். இப்ப போய் பேட்டரி வைக்க போச்சு. உங்கள்ட்ட ஏதாவது செல்போன் புதுசா இருக்கு? புதுசா காலையிலேயே வாங்கினது. இப்ப சேர்த்தறேன். ஹலோ, எனக்கு உலகம் பூரா இடம் இருக்குங்க. சூரிய மண்டலத்துல ஒரு 1 ஏக்கர், சந்திர மண்டலத்துல ஒரு 1/2 ஏக்கர் கொடுத்தீங்கன்னா இங்க பார்ட்டி ரெடியா இருக்குங்க. ஆமா, இப்பவே ரெடியா இருக்கு. நீங்க பரப்பு வரீங்களா? நான் மேல பரப்பு வரவா? என்ன சொல்றீங்க? இப்பவே முடிச்சிருவோமா? மச்சாடு மேல பயங்கர சத்தம் கேக்குதுடா. எவனை போட்டு உதைக்கிறான்னு தெரியல. மச்சான், நம்ம சோம்பேறி சங்கர் வேற கூட இல்ல. இருந்தா அவனை விட்டுருக்கலாம். தப்பிச்சிட்டான். டேய், ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோ, அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க. சரியா? சரிடா. ஓகே மச்சான். அடுத்தது யாரா? அடுத்தது யாராவது இருக்கீங்களாடா? வாங்கடா, வாங்க. அடுத்தது யாராவது இருக்கீங்களாடா? வாங்கடா, வாங்க. ஐயோ, என்ன அப்படியே வர? வாங்கிக்க. வா வா வா. இப்ப தலையில ஜம்ப். வா 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 வா.
போட்டாங்க பாரு மவன. என்னடா என்ன பார்த்து நிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தோப்பு காணம் போட்டது இல்ல? அடிங்க சி போட போடுற. 1 2 3 4 சே போட மாட்டீங்களா? அடிங்க போடுங்கடா. என்ன பாக்குறீங்க? ஏய் இங்க என்ன சினிமாவை கட்டுறாங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போடுங்கடா. பாலாஜி என்னடா பொது இடத்துல ரவுடித்தனம் பண்ற? என்ன உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை கொல்ல விட மாட்டேன். போதும். டேய் அன்னைக்கே உனக்கு கடைசி வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புனேன். என்ன தைரியம் இருந்தா இன்னைக்கு பொது இடத்துல ரவுடி பசங்களோட சண்டை போடுவேன். ஓ நீயும் ஒரு ரவுடி இல்ல, மறந்துட்டேன். சார் அவன் தான் சார் என்கிட்ட வம்சானிக்கு வந்தான். நான் ஒண்ணும் பண்ணல. என்ன அடிக்க வந்தா திருப்பி அடிச்சேன். அதனால தப்பு இருக்கு. உன்னை ஒரு அடிச்சா திருப்பி அடிப்பியா? அப்ப நாங்கள எதுக்குடா இருக்கோம்? இதுக்காகவா? எல்லா இடத்துலயும் முடிஞ்சு ஆளு சாகும்போது வருவீங்க. இதுல பப்ளிக் என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன் சார். டேய் அது எவ்வளவு இருந்தாலும். டேய் அடிச்சா திருப்பி அடிப்பேடா. கமிஷனர் சாரி எதிர்த்து பேசுற நீ. டேய் என்னடா நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்ற? என்ன உன்னை பண்ற பாரு. டேய் வாங்கடா. டேய் சும்மாறா. அங்க பாரு ஏசி வெறி கொண்டு அடிச்சுட்டு இருக்காரு. அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ பஞ்சாமிர்தம் ஆக்கி டப்பால போட்டு கொடுப்பாரு. உள்ளங்கையில வாங்கி நக்கிட்டு இப்படியே ஓடி போயிடலாம். ஸ்டேஷன்ல பஞ்சாமிரதா பள்ளி கோயில ஸ்டேஷனா வைப்பா? ஆமா வைப்பாங்க. யோ நீ சத்தியமா வக்கீல் தானா? சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கியா? பாரு நீ ரொம்ப நீ கவலைப்படுத்த. கருப்பு சட்டை போட்டுருக்கேன் இதுன்னு தெரியல நான் வக்கீல்னு. கருப்பு சட்டை போட்டாலும் வக்கீலா? இவன் கூட தான் கருப்பு சட்டை போட்டிருக்கான். குடுகுடுப்புக்காரன் கூட தான் கருப்பு சட்டை போட்டிருக்கான். அவன்லாம் வக்கீலா? இங்க பாரு அந்த காலத்துல பிட் அடிச்சு பாஸ் ஆனவன் 1 மணி நேரத்துக்கு என் ரேஞ்சுக்கு 10,000 வாங்குவேன். நீ 10,000 கேப்ப எவன் கொடுப்பான்? டேய் வக்கீல மாத்திரா வக்கீல மாத்து. அவசரப்படாதப்பா. எனக்கு 1000 கொடுத்தா போதும். உனக்கு 1000 கூட அதிகம் தான். சரி கை செலவுக்காவது கூட. சரி பார்க்கலாம். விடேன்டா. எதுவா இருந்தாலும் நான் இருக்கல. நீங்க போய் கூட்டு வாங்க. போ. தம்பி அந்த ஏசிய பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்க. யோ நீ கிரிமினல் லாயரா இல்ல கிரிமினலா? நீ ஏன் போலீஸ பார்த்து பயப்படுற? பார் உனக்குதான் பார் இது இல்ல, கவலைப்படாம போயா. பாரு ராத்திரி 7 மணிக்கு மேல இல்ல. அரமண்ட நான் குடிக்கிற பார சொல்ல. உனக்குதான் பார் கவுன்சில் இருக்குல்ல, பயப்படாம போயா. என் தங்கம் நல்லவேளை ஞாபகப்படுத்தேன், மறந்துட்டேன். நான் வரேன். எல்லாத்தையும் நானே ஞாபகப்படுத்தி விடுறேன். அநேகமா இவன் நம்ம எல்லாரும் பெரிய கேஸ்ல மாட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். சார் கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கேன். கோர்ட் ஆர்டரா? அடுத்த தடவை கோர்ட் ஆர்டர்ல எந்த ஆர்டர் வந்தாலும் உன்னை காப்பாத்தாது. மைண்ட் இட். அருணா இந்த காதுல இருக்கிற வாக்மேன் ஸ்பீக்கரை எடுக்கறியா? எப்ப பார்த்தாலும் காதை மூடிக்கிட்டு வாக்மேன்ல மியூசிக் கேட்டுட்டே இருக்கியே, உனக்கு கொஞ்சம் போர் அடிக்கல? அண்ணி இசைக்கு அளவே இல்ல அண்ணி. நான் பெரிய பாடகின்னு எல்லாரையும் சொல்ல வச்சு எந்த வீட்டு வாசல்ல அளவே இல்லாம எத்தனை பேர் என் கால் ஷீட்டுக்காக காத்துட்டு இருக்க போறாங்கன்னு பாருங்க. ஐயோ அதுக்குள்ள எனக்கு 60 வயசு ஆயிடும்பா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். அதெல்லாம் தென்னமரத்துல மாங்காய் காய்க்கும் போது தான் நடக்கும். பரவாயில்லையா? ஏக்கா 2 தோசை. டேய் உனக்கு அக்கா பெருசா 2 இட்லி கொடுக்கா. டேய் இட்லி எல்லாம் சின்னதாண்டா இருக்கு. 2 பரோட்டா கொடுங்க. உங்களுக்கு வேணும்னு தெரியாதா? டேய் என்னடா இவன் சங்கர் வரவே மாட்டேங்கிறான். அப்படியா? அண்ணா வணக்கண்ணே. சேப்பு தம்பி வணக்கம். யோ உனக்கு சொல்லலையா துணி கடைக்காரனே, உங்களுக்கு சொன்னேன். அடிக்கடி என்ன இன்சல்ட் பண்ற? டெய்லி இவன் ஏசிட்ட மாற்றான்னு தெரியுது. நான் டியூட்டில இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவனுக்கு இருக்குடா. மாட்டும் போது பாக்கலாம். லிப் வச்ச டப்பனு நானு. அடிக்கடி ட்ரிபிள் கொடுப்பானே பிட் பாக்கெட் பசிரு. அவன் பொண்டாட்டினே இது. தெரியும்டா. இவளை கரெக்ட் பண்ணி அவனை அவமானப்படுத்தல என் பேரு அல்டா பார்முகம் இல்ல. 2 இட்லி விடுமா. மாட்ட போறானுங்க பாரு. இந்த இட்லி இவளை பெருசா பூமாரி இருக்கிறது என்னம்மா காரணம்? நீங்கதான். இந்த சட்னி மசமசன்னு உன்ன மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? நீங்கதான். இந்த சாம்பாரு உடுப்பி ஹோட்டலுக்கு முன்னுக்க நிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்கதாங்க. தெய்வமே நான் சொல்றதுக்கு அதுக்கு காரணம் நீங்கதான். இந்த அளவுக்கு நீ புகழ்ந்து பேசுறிய என்னால தாங்க முடியலம்மா. யோ நீ ஏன் என்ன தாங்கணும்? பின்னாடி வராரு பாருங்க என் புருஷன், அவர்தான் என்ன தாங்கணும். என்ன அப்பப்ப கொஞ்சம் லூஸ் ஆயிடு வரப்பலாம். எந்த விஷயம்? எல்லா விஷயத்திலுமே சூப்பர். ஏன்டா ஆர்முகம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையில கை வச்சிட்டிய? இரு ஏசி ஐயாட்ட சொல்லி உன்னை ராக்கிங் கேஸ்ல உள்ள தள்ளுறேன். அட பாவியலா, யாரு ரேக்கிங் கேஸ பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. ஒரு பிட் பாக்கெட்டா பேசணும்.
கடவுளே எனக்கு வந்த சோதனையா? என்ன சோதனை அங்க சொல்லுவாரு. வா இட்லியோட போகலாம். ஆட்ட அறுக்க கூட்டிட்டு போறது மாதிரி இல்ல கூட்டு போறேன். ஐயோ ஆட்டா, ஐயோ அண்ணி அண்ணி ஒழுங்கா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உங்க அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாது ராஜா. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? என்ன மாதிரி அறிவாளனுக்குலாம் வேலை கொடுக்கலாம் அந்த கம்பெனி எப்படி நீ உருப்பிடும்? நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இப்பவே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரேன். அப்புறம் அண்ணி ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா செலவுக்கு ஆகும். 500 ரூபா போதுமா? ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கோயே. ஓ காட். வாட் சொன்னதுதான். 20 ரூபாய் எடுத்துட்டு பஸ்ல கிளம்பு. அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது. நெளியாத. and all the best. மச்சி மெடிக்கல் ரேப் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் எனக்குறா. கண்ட சரக்கு அடிச்சிட்டு கிட்னி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். புரியுதா? டேய் முதல்ல நான் வேலைக்கு போறேன்னா பாரு. நானே அண்ணி ஏமாத்திட்டு இங்க வந்திருக்கேன். இப்பவே ஓசில மருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாத வரைக்கும் அந்த கம்பெனி தான் லாபம். நோக்கு புரியுறதோ? புரியுறது. பகவானே இந்த அபிஷ்டு கையில இருந்து கம்பெனியை காப்பாத்திட்டேன். நன்றி. டேய் உன்ன மச்சான் யாரா அது புதுசா வந்திருக்கா? இன்னைக்கு தான் வந்திருக்கா. பேரு திவ்யா. நான் வேணா help பண்ணவா? இரு ப்ளீஸ் பி சீட்டட். இது ஏன் சீட் தான். இட்ஸ் ஓகே. ஐ அம் பாலாஜி. ஐ அம் திவ்யா. ஹாய். ஹாய். வெல்கம் டு our college. Thank you. Yeah. It's beautiful. பாத்தியா மச்சான், பிரசவ வலி மாதிரி பரண்டு துடிக்கிறான். இன்னும் 2 நிமிஷத்துல நெப்போலியன் இல்ல ஜானக்ஸா பிறந்துரும். எடுத்து குடிச்சு. என்னடா சிவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? அத ஏன் கேக்குற மச்சான்? நேத்து கண்ட கலக்கல் சாருக்கு எடுத்து குடிச்சிட்டான். இப்ப வயித்துல ஒரு கூவமே கூத்தாடின்னு இருக்குது. டேய் இவனுக்கு நாளை டெஸ்ட்டா. டேய் பண்ணாட அந்த டெஸ்ட் விடு. இப்ப இவன் அடிச்சிருக்க சாருக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்னு இப்ப எல்லா டெஸ்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. டேய் எப்பறா எழுத போற? அதான் நீ இருக்கியே. நேத்து அவன் வச்ச மிச்ச சரக்கெல்லாம் எடுத்து குடிச்சல. இப்ப அவனுக்கு பதில் போய் டெஸ்ட் எழுது ராஜா. டேய் அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும். ஐடி கார்டுலாம் கேட்பாங்க. டேய் நீனா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற ஐடி கார்டுலாம் கேட்கறதுக்கு சிம்பிள் மேட்ரு. ஒரு மங்கிக்குள்ள எடுத்து மாட்டிக்க. பார்க்க மங்கி மாதிரியே இருப்ப. எழுதி முடிச்சுட்டு தாவி வந்துரு. டேய் நானே படிப்புல வீக்குடா. இந்த விஷ பரீட்சை எல்லாம் தேவையா? அதான் நீயே விஷ பரீட்சைன்னு சொல்லிட்டே மச்சான். போய் எழுது. தபார் ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த பெரிய ஏடிஎம் பதிலா இந்த சின்ன ஏடிஎம்ல கார்டை போட்டு தேய்ச்சிடலாம். முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தணும்டா. ச்சே முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திரா. டேய் 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 நம்ம காலேஜ் பையன் கிடையாதுடா. டேய் இருடா. யாரா? ஏய் யாரா? யாரா நீ? ஏய் சொல்றா. நில்லுடா. ஏய் ஏய் எங்க ஓடுற? நில்லுடா. நில்லுடா. யாரா? யாரா நீ? ஏய் 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 நில்லுடா. நில்லுடா ஓடுற. பாலாஜி, இந்தியா என் தாய்நாடு. இந்திய பெண்கள் அனைவரும் எனக்கு மூத்த சகோதரிகள், இளைய சகோதரிகள் ஆவார்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர்ஸ் அண்ட் எங்கர் சிஸ்டர். டேய் எப்படா வெளியில அனுப்புவீங்க? பாலாஜி சீக்கிரம் வாடா, வீடியோ போண்டா. டேய் வந்துட்டு இருக்கியா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர் அண்ட் எங்கர் சிஸ்டர். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. பாலாஜி டேய் உனக்கு தேங்க்ஸ்டா. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் நாட் மை. நான் மகேஷ் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். குட் மார்னிங் சார். சார் மை நேம் இஸ் பாலாஜி. நான் மகேஷ் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். இந்த தடவை அட்வொகேட் வரலையோ? இல்ல சார், காலேஜ் பிரின்சிபல் லெட்டர் கொடுத்திருக்காரு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கா சார். உங்க பிரின்சிபலுக்காக விடுறேன். சைன் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.
ஏய் மச்சான், என்ன மச்சான் வித்தியாசமான இடமா இருக்கு? நீங்க தானடா டிஃபரெண்டான இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. பார் எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. டிஃபரெண்டா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா டிஃபரெண்டா மட்டும் ஆயிடாதீங்கடா. மச்சான் ஒரே இருட்டா இருக்கு மச்சான். முதல்ல கரடை கேட்டுங்கடா. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கிறோம். தவர் நம்ம கூட நடமாட பேங்க் இருக்கிறா. அவன்கிட்ட எவ்வளவு வேணுமோ வாங்கி குடிங்க. குடிச்சிட்டு அவன் மேல வாந்தி எடுத்துறாதீங்க. ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயம், தேவி இங்க தான் இருக்கா. ஷட்டர் மூடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு ஊத்தி விட்டு டான்ஸ் ஆட வச்சிருவோம். ஓகே மச்சான், ஒரு சின்ன பெட்டு. எவ்வளவு வேணாலும், ஏன்னா குடுக்க போறது அவன் தானே. பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாம, காப்பி அடிக்காம, திருடாம, பழைய டியூன்ல ஒரு புது பாட்டு பாட முடியுமா? பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாம ஒரு புது பாட்டு. மச்சான் நீ எடுத்து விடு, நான் முடிச்சிடுறேன். முதல்ல இதை விடுவோம். Cheers. ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன ட்ரீட் தர போறேன். காலேஜ்ல ஸ்ட்ரைக்கே நடக்க மாட்டேங்குது. பாலாஜி, என்ன திவ்யா? இன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன ட்ரீட் இருக்கு, நீ முக்கியமா வரணும். ட்ரீட் எதுக்கு? இவ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். பை. பை. எஸ். டேய் மச்சான், என்னடா 3 பேர் வந்துட்டு இருக்கோம். ஸ்பெஷலா உன்னை மட்டும் அவ ட்ரீட் கூப்பிடுற? டேய் வம்பாடு போதுடா. டேய் மச்சான், அவ உன்னை விரும்புறாடா. எதுவா இருந்தாலும் இன்னைக்கே ஃபைனல் பண்ணிடு. மச்சான் நான் கேரண்டியா சொல்றேன், அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். இப்படியே உஸ்பெத்தி உடம்பெல்லாம் ரணக்கலமாக்கிட போறீங்க. வாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா. ஏட்டையா, உங்க ஏசிய ஓசி வேலை வாக்க சொல்லுங்க. என் கையில பவர் இல்ல ஏட்டையா. பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறங்க, கையில அடைக்கிற தாதாக்களை என் கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவே ஏட்டையா. வாங்கடா கலாக்கர பயவில. இன்னைக்கு எந்த விஷயத்தோட வந்தீங்க? உங்களை பத்தி வெளியில பரபரப்பா பேசிக்கிறாங்க. அப்படியா? வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த நகைக்கடையில கொள்ளையடிச்சால சங்கரு, அவனை பத்தி துப்பு கொடுத்து அத வேணும்னா பரபரப்பா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த 7 பொண்ணுங்களை கற்பழிச்சானே கருப்பசாமி, அவனை நீங்க தப்பிக்க விட்டீங்களாமே, அதுக்காக ஏசி உங்களை ஒரு அரை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாராமே, அத பத்தி தானே பரபரப்பா பேசிக்கிறாங்க. டேய் இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்களடா? போன வாரம் பரங்கிமல்ல ஜோதி தியேட்டர்ல அது தெரியுமாடா உனக்கு? கூமுட்டு அத கவனிடா. அப்படியாடா? ஏன் முன்னாடி என்ன கூட்டி போன? ஏன் முன்னாடி என்ன கூட்டி போன? அவ்வளவுதான்டா வந்தா. ஏன் முன்னாடி என்ன கூட்டி போன? பரபரப்பா பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஏய் இரு. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? சொல்லு உன் அருவ கதைய. வேண்டாண்டி, தப்பி தவறி கதையெல்லாம் சொல்லிடாத, அப்புறம் நாங்களாம் எழுந்து ஓடவா. அம்மா நான் வேணா 2 கதை பொத்திக்கிறேம்மா. ஏய் நீ கதை சொல்லிடி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சோ ஸ்வீட். பாத்தியா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன கதையை சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ நான் கதை சொல்ல போறேன். இப்போ நான் கதை சொல்ல போறேன். என்ன கதை சொல்ல போறேன்? ஆரம்பிக்க போறேன். ஐயோ நான் கதை சொல்லல. என்ன பார்ட்டி ஸ்டார் ஹோட்டல்ல வெப்பன் பார்த்தா ரொம்ப சிம்பிளா வச்சிருக்க. ஸ்டார் ஹோட்டலை விட இங்க தான் சூப்பரா இருக்கும். ஓகே திவ்யா, உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கி வந்துறேன். திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பாலாஜி? திவ்யா, அது வந்து சொல்லு பாலாஜி. திவ்யா சொல்லு. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ஐ லவ் யூ. நீ என்ன விரும்புறியா? You really love me? Hey ரேகா தேவி, hey friends, திவ்யா சீக்கிரம் வாங்க. திவ்யா என்ன பண்ற? திவ்யா அவங்கள what are you doing? திவ்யா ப்ளீஸ் கேளு. பாலாஜி என்ன பண்ற? என்னடி பாலாஜி என்ன லவ் பண்றானா? பாலாஜி லவ் பண்றானா? லவ் பண்றானா? ஆமாடி. உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ நல்லா தானே இருந்தா. ஆமாடி அவன். சரி வாங்க. Damn it. இன்சல்ட் பண்ணிட்டா. சும்மா விடக்கூடாது. என்ன மாமா 2 நாள் ஆளே பார்க்க முடியல. நீ வராம என் பாயிட்டு வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பெட்டு கேட்டேன். என்ன மச்சான் சங்கர் ரெக்கமெண்ட் பண்ணு. ஆமா மச்சான், உடனே பந்தயம் கட்டு. நாங்க போகாம பார்ல 4 நாளா வியாபாரமே இல்லையா.
குடிக்காம இவன் மூஞ்செல்லாம் பாரு பழைய மூஞ்சி மாதிரி ஆகி போச்சு. என்ன மச்சான் கெஸ்ட் ஹவுஸ் பங்களா ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கிற? மச்சான் ஒண்ணு பண்ணுவோம், சரக்கெல்லாம் வர வச்சிடலாம், பர்ஸ் மட்டும் நீ கொடுத்துரு. இன்னைக்கு நான் மூட் ஆஃப்ல இருக்கேன், எந்த பந்தயத்துக்கு வர தயாரா இல்ல, தயவு செஞ்சு காலி பண்ணுங்க. டேய் குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு பொருளான்னு கற்பனையோட வந்தோம், இப்படி ஆசையில மண்ணவாரி போட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மச்சான். ஓவரா ஃபீல் பண்ணாடி செல்லம், வா போலாம். ஏய் இருங்கடா. டேய் மனசு மாட்டான், எல்லாம் பழைய பொசிஷன் வந்து நில்லுங்க வாங்க. என்ன மச்சான் சரக்கு அடிக்கலாமா? மகேஷ் நான் உன்கிட்ட ஒரு பெட் கட்டுறேன், உன்னால பண்ண முடியுமா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். சரி பெட் என்ன, அமௌண்ட் என்ன? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணும். ஆண்டவா, இந்த லவ் பண்றது, கிஸ் பண்றது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் சினிமாவில் வேணா வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சரியா? டேய் இந்த ஃபிகர் மேட்டர்லாம் நீ என்ன மாதிரி ஆளுங்கிட்ட பந்தயம் காட்டணும்டா. பட்டா மகேஷ் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த பெட்டுக்கு நீ ஒத்துக்கற. டேய் இல்லனா கிளம்பு. பயங்கரமா அவமானப்படுத்திட்டான்டா. கத்தையா மீச வச்சிருக்க உன்னை பார்த்து கொச்சையா ஒரு வார்த்தை கேட்டான்டா. டேய் சத்திய சோதனை கூட தாங்கலாம்டா, ஆண்மை சோதனை தாங்கவே முடியாது. தயவு செஞ்சு ஒத்துக்க மச்சான். என்னாலையும் தாங்க முடியல. பெட் எவ்வளோ? 20,000 rupees. டேய் 150 கோட்டர் குடிலாம்டா. 170 மச்சான். அழகு வாத்தியார் பையன்ல, ஒத்துக்குடா. டன். எக்ஸ்ட்ரா செலவு தானே. அவ பேர் என்ன? திவ்யா. ஓ திவ்யாவா? டேய் சங்கர், திவ்யாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவளை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நாளைக்கு மதியம் போட்டோவோட கைக்கு வரணும். போட்டோக்கு எங்கடா போறது புல்டோசர்? டேய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ரெடியா வந்திருக்கியா? இவளா? டேய் இவ்வளவு உனக்கு தெரியுமா? தெரியாது, சும்மா ஆக்ட் பண்ண. டேய் இது இருந்தாலும் ஓவர் ஆக்டரா? ஓவர் ஆக்டிங். டேய் 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. லேடிஸ் துணி கடைக்குள்ள போனா கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை போன மாதிரி. இந்த கஞ்சபிஷ்ணாரி பாலாஜி என்னன்னா 600 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா குடுக்கல. சப்போஸ் என் கையில காசு பத்தலனா உன்னை அடமானம் வைக்க வேண்டியது இருக்கும். அட பாவி, அடமானம் வைக்கிறதுக்கு வேற வேல்யூயான பொருளே கிடைக்கலையா? ஏய் எங்க அண்ணாக்கு ப்ளூ கலர் ஷர்ட் ரொம்ப எடுப்பா இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஷர்ட். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் கொஞ்சம் எடுக்க முடியுமா? அதான் அந்த ப்ளூ ஷர்ட். ஹாய் பாத்ரூம் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? இவன் எப்படி இங்க? ஐயோ கப்பு போச்சே. நீனு வெளிய போல. கத்தாத 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 கத்தாத. உன்னை நான் ரேப் பண்ண போறது இல்ல. வெளியில நிறைய ஆட்கள் நிக்கிறாங்க என்ன பிடிக்கிறதுக்கு. நீ நானும் இங்க சேர்ந்திருக்க தெரிஞ்சதுன்னா ஊமானம் போயிடும். நான் உன்னை எதுவும் செய்ய போறது இல்ல. பொறுமையா வெயிட் பண்ணு. ஓகே? உன்னோட பேர் கெடக்கூடாது. சரியா? நான் இப்ப வெளியே போறேன். மறுபடியும் சொல்றேன், நீ உள்ள இருக்கிறது வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது ஊமானம் போயிடும். சரியா? ஒரு 1 2 3 சொல்லு. முடியாதா? சரி நானே சொல்லிக்கிறேன். 1 2 3. ஏய் என்னடி பாத்ரூம் ஃப்ரெண்ட் அது இதுன்னு? ஏய் போலாண்டி வா. ஏய் ஸ்வீட் கார்ன் சூப் சாப்பிடணும்டி. ஏய் தேவி, உன்னோட டான்ஸ் ப்ரோகிராம் எப்படி இருக்கு? அதானே, உன் டான்ஸ் ப்ரோகிராம் எப்படி இருக்கு? ஏய் அது சும்மாடி, போர் அடிக்கும் போது மாசத்துக்கு ஒரு தடவை போய் ஆடிட்டு வருவேன். சரி சரி ஆடு ஆடு. இங்கேயும் வந்துட்டானே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் நல்ல சூடா. ஓகே? ஏய் இது சரியில்லைம்மா. நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் அவனும் சொல்றான். ஏய் ஏதோ சம்திங் ராங் பா. ஏண்டி உங்க 2 பேருக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் ஏதாவது இருக்கா? இப்படி ஒரு தொடர்ச்சியான மீட்டிங்க நான் பார்த்ததே இல்ல. ஏய் அவனா உன்னை ஃபாலோ பண்றானா இல்ல நீதான் அவனை கரெக்டா வர சொல்றியா? எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. 2 பேரும் ஏதாவது டிராமா பண்றீங்களா?
Hey, hello, Badr friend. Hey, Badr friend. Hey, Badr friend. Hey, Badr friend. Hi, how are you? How do you do? How's your life? Hi. Hi, friends. Bye. 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 See you. பொம்மைனா எனக்கு உயிரடி. ஹேய், நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். தேவி, இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், நாளகாலியா பாத்ரூம் ஃப்ரெண்ட்? வந்துட்டாயா? வந்துட்டா. ஹே பாத்ரூம் ஃப்ரெண்ட், இந்த gift உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வேணா gift பண்ணட்டுமா? எனக்கு ஒண்ணு ஓசில gift எதுவும் தேவையில்ல. ஏய், வாடி போலாம். ஏய், இருடி வரேன். வாடினா இரு. என்ன ரொம்ப கிளாமரா இருக்க? போலாமா? சரசு, சரசு, இதோ வந்துட்டேம்மா. எங்க போயிட்ட? இதோம்மா. அண்ணகிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? போன் ஒன்னும் வரலம்மா. பெங்களூர்ல இருந்து என்னைக்குதான் வர போறாங்களோ. டெய்லி போர்ப்பா. இந்த பார்சலை உங்ககிட்ட ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு. பார்சலா? என்ன பார்சல்? முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா உடனே வாங்கிடுறதா? வாட் a fool you are. நீங்க தான் கடையில ஏதோ ஆர்டர் கொடுத்திருந்தீங்களாமே. Give it to me. யார் அனுப்பியிருப்பா? ஹலோ தேவி, நான் ரொம்ப விரும்பின டால அவன் பார்சல் பண்ணி வீட்டுக்கே அனுப்பியிருக்கான். அவனா? எவன்? ஓ, அவனா? அதுல பேப்பர் வச்சு பேரும் செல்லம்பரும் போட்டிருப்பானே. ஆமாடி, நீ எப்படி அவளை கரெக்டா சொல்ற? ரொட்டீனா நடக்கிற விஷயம் தானே. ஓகே, லவ் ஸ்டார்ட் ஆயிடுத்து. நீ என்ன பண்ற? அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. அதத்தான் அவனும் எதிர்பார்க்கறான். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், ஓவரா பண்ணாத. அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி கேப்பா. டேய், என்னடா இது? மொபைல் பவுச்சுன்னு கண்டதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கடைசியா சரக்கு அடிக்கிற விஸ்கி டம்ளரே பவுச் ஆக்கிட்டீங்களா? அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வரப்போகுது. இருடா, போன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பொண்ணு கிட்ட இருந்து வருதா இல்ல போலீஸ் கிட்ட இருந்து வருதான்னு. டேய், ஏற்கனவே உன்னை ஒரு ஏசி துரத்திட்டு இருக்காரு. அநேகமா இந்த போனுக்கு அப்புறம் டீசன் சேர்த்து துரத்துவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லவ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 4 3 2 1. Hey. ஹலோ அண்ணா, திவ்யாவா? எந்த திவ்யா? ஓ, நீயா? ஹலோ பாத்ரூம் ஃப்ரெண்ட், how are you? நீங்க எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. என்னது? கிஃப்டா? ஓசில யாராவது பொருள் கொடுத்தா போதுமே. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். ஹலோ, தேங்க்ஸ் எல்லாம் வேணாமா. துட்டே துட்டே துட்டு துட்டு துட்டே துட்டே. சரியான கொஞ்சம். ஹலோ, அதோட விலை 360 ரூபா. கேஷா கொண்டு வந்துரு, செக்கா கொண்டு வந்துடாத, ஏன்னா பவுன்ஸ் ஆயிரும்ல. சரி, பணத்தை நான் எங்க எப்ப கொடுக்கணும்? ஆமா, நம்ம என்ன ஸ்மக்லிங்கா பண்றோம்? தோ பாருமா, நம்பர் 27 ஈசிஆர் ரோடு. ஈவினிங் சரியா 7 மணிக்கு நான் காத்துட்டு இருப்பேன். கேஷோட வந்துரு. மறுபடியும் சொல்றேன், செக்கோட வந்துடாத, ஏன்னா பவுன்ஸ் ஆயிரும்ல. ஓகே. ஏ ஹாய்.
சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க அண்ணி நீ பார்த்துட்டு தொலைச்சிட போறாங்க. 15 நிமிஷம்னா எவ்வளவு காஸ்ட்லியான நேரம் தெரியுமா? நான் ஒண்ணும் மத்த பசங்க மாதிரி சைட் அடிக்கலாம் நிக்கல. ஐயா ஜென்டில்மேன், புரிஞ்சுதா? எங்க துட்டு 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 கேஷா செக்கா? என்ன பண்ண செக் எல்லாம் பவுன்ஸ் ஆச்சு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும். திவ்யா, உன்கிட்ட என்ன இந்த பேலன்ஸ் பணத்தை அப்பமா கொடுக்கலான்னு சொல்ல வந்தேன். பாய் பாத்ரூம் ஃப்ரெண்ட். தேவி, மகேஷ் நான் கிட்ட போனா தூரம் போறான், நான் தூரம் போனா அவன் கிட்ட வரான். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகேஷ் உன்னை லவ் பண்ற மாதிரி இருக்கு, பண்ணாத மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, தைரியமா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன் கிட்ட சொல்லிடு. என்ன வந்தாலும் சரி. உனக்கு என்னமா, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஏய், நானா இருந்த என் லவ்வ எப்போ ஓகே பண்ணிருப்பேன் தெரியுமா? திவ்யா, எந்த ஒரு விஷயத்தையும் வளன்னு வளர்க்க கூடாது. இவளை பாரு எவ்வளவு போல்டா பேசுறான்னு. நீ அவனை விரும்பினா கண்டினியூ பண்ணு, இல்லனா கட் பண்ணிடு. ஏய், என்னடி கட் பண்ணுன்னு சொல்லிட்ட? நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு மகேஷ வர சொல்றியா? என்னடி ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த மாதிரி வேலை தான் கொடுப்பீங்களா? ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. போட்டு விடுறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் டன் மச்சி. 2 லிட்டில் ஆர்ட்ஸ் கொடுங்க. என்ன லிட்டில் ஆர்ட்ஸா? அதான் ஓடிச்சிச்சே. அன்னி கூட வந்திருக்கியா? ஏய், பேசிட்டு இருக்கேன்ல. அன்னைக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும்போது எத்தனை பேர் முன்னாடி எனக்கு கிண்டல் பண்ண. ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? நிறைய பேர் முன்னாடி நான் உன்னை அவமானப்பட வச்சேன். பணக்காரன் நான் என்ன உனக்கு பிடிக்கல, ஆனா வேலை வெட்டி இல்லாதவன் உனக்கு பிடிச்சிருக்கல. இதுல என்னடி நியாயம்? பணத்தை வச்சு நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். மகாபாரதத்துல சகுனி பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி நான் மகேஷை வச்சு உன்னை தோக்கடிச்சிருக்கேன். இதை நினைச்சு நீ டெய்லி உருகணும். பட்டா ஒன் மோர் திங், சப்போஸ் நீ லவ் கண்டினியூ பண்ணும்னா ஐ அம் ரெடி. பாய். ஹேய், போடா பொறுக்கி, எல்லாம் கிளைமாக்ஸ்ல தெரியும். மச்சான், நீ எவ்வளவு வேணாலும் குடுறா. நீ குடுறா மச்சான், நான் செலவு பண்றேன். ஹாப்பியா இருக்கேன்டா மச்சி. உனக்கா இந்த வார வேணாலும் வலைக்கு வாங்கிட்டுடா. ஆமாடா. ஏய் மச்சி, ஹாப்பிடா. ஏன்டா அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி என்கிட்ட பெட்டு கட்டின? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. சும்மா டைம் பாஸ்டா. டைம் பாஸ்? ஓ, டைம் பாஸ். டேய், இனிமேல் பெட்டே கட்ட கூட முடிவு பண்ணிருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமாக்குடா. ஓகேடா. ஏய் டேய் டேய், கைய விடுடா, கைய விடுடா. தெரியுமாடா, திவ்யா இவன் லவ் பண்ணிருக்கான். 4 பேர் முன்னாடி திவ்யா இன்சல்ட் பண்ணிருக்கான். நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு திவ்யா கிட்ட சொல்லிருக்கான். ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? இப்போ கூட சொல்றேன், இவன் பந்தயத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். நானும் உங்களை தேடி வந்தேன். இல்ல, நீங்க தான் பந்தய கட்டு ஒவ்வொரு முறையும் என்ன தேடி வந்தீங்க. இவன் பணத்துக்காக இவன் அண்ணிய கூட பந்தயம். தூங்குற மாதிரி நடிக்காத. நீ உன் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? முன்னாடி எல்லாம் மாசத்துல ஏதோ 2 தடவை குடிப்ப, நானும் கண்டுக்காம விட்டுடுவேன். இப்ப மாசம் முழுக்க குடிக்கிற. இங்க பாரு, நானே உன் அம்மாவா இருந்திருந்தா உன் கைய கால பிடிச்சு உன்னை கெஞ்சி உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆனா அண்ணியா போனதாலடா வேற வழியே இல்லாம உன்னை திட்டி திக்கிறேன். அது உனக்கு புரியலையடா? இது பாரு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வேலை கிடைக்கலனா போனா போது பரவாயில்ல, வேற ஏதாவது பிசினஸ் தொடங்கு. உங்க அண்ணன் சொல்லி பணத்தை நான் வாங்கி கொடுக்கறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு புரியுதுடா. ஒரு அம்மாவா உன்னால என்ன பார்க்க முடியல, அப்படித்தானே? பார்க்க முடியல.
ஐயோ அப்படிலாம் நீ இல்ல என்ன அண்ணி. நினைச்சாலும் எனக்கு நீ புள்ளதாண்டா, எனக்கு நீ புள்ளதாண்டா. இது பாரு, குறிப்பிட்ட வயசுக்குள்ள நம்மளோட லைஃப நம்ம தான் செட்டில் பண்ணிக்கணும். இல்லாட்டா வாழ்க்கையே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். இப்ப நான் சொல்ற அட்வைஸ் எல்லாம் உனக்கு பாவக்காய் சூப் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உடம்புக்கு நல்லதுடா அது. இது பாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம், எனக்கு தெரியாது. நாளைக்கு திவ்யா பார்த்து சாரி கேட்கணும். தேவி தேவி ஒரு நிமிஷம் நில்லு ப்ளீஸ். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து, ப்ளீஸ் நீயாவது என்ன புரிஞ்சுக்க. ஐம் சாரி தேவி, என் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாஜி தான். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அன்னைக்கு அந்த பந்தயத்துக்காக நான் அவளை லவ் பண்ணலன்னு சொன்னாலும் எங்கேயோ என் மனசுல ஒரு இடத்துல உறுத்திக்கிட்டே இருந்தது நான் பண்றது தப்புன்னு. அவள் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவளை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு காலையில ராஜாஜி ஹோட்டல் கிட்ட அவளை வர சொல்லுங்க. ஓகேவா? ப்ளீஸ் முடியாத மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நோ நோ மகேஷ், ப்ளீஸ் மகேஷ், என்ன இல்ல சொல்லாதீங்க ப்ளீஸ். இது நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆசைப்படுறாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். ப்ளீஸ் முடியாத சொல்லாதீங்க ப்ளீஸ். வர வச்சிருங்க ப்ளீஸ், வர வச்சிருங்க. திவ்யா, மகேஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டான். ஆனா உன்னை ரொம்பவும் விரும்புறான். அவன் பேசுறத வச்சே அவன் பொய் சொல்லலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ப்ளீஸ் எனக்காக நாளைக்கு ராஜாஜி ஹோட்டலுக்கு போயிட்டு வாயே. வேண்டாம் தேவி, ஒரு வாட்டி பட்டது போதும். தேவையில்லாம என்ன அவமானப்பட சொல்றியா? கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் கேரண்டி. ப்ளீஸ் எனக்காக போயேன் ப்ளீஸ். டே மகேஷ், நீ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால உங்க எல்லாரையும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணி கூட கிடையாது. நீ உன் லவ்வ பத்தி தைரியமா எங்க கிட்ட சொல்லு. அண்ணா, திவ்யாவோட ஃப்ரெண்ட் தேவி வருவான்னு சொன்ன, இன்னும் அவங்கள காணோம். வெயிட், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வருவா பாரு. டேய் ஹாய். அதோ பார், என் தூது வந்து விட்டது. நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீதான் திவ்யாவோட ஃப்ரெண்டா? எஸ் மகேஷ், ஒரு குட் நியூஸ். என்ன விஷயம்? ராஜாஜி ஹோட்டல்ல வர வெட்னஸ்டே 3 o'clock நீ திவ்யாவை மீட் பண்ண போற. உண்மையாவா? நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ணா, திவ்யாவை எங்கன்னா பார்த்த? கனவுல பார்த்தேன், நனவுல பார்த்தேன். ஏய் டேய் மச்சான், டைம் என்னடாச்சு கொஞ்சம் சொல்லுடா. ஒரே டென்ஷனா இருக்கு. டைம் என்னாலும் சரி மகனே, உனக்கு ராவு காலம் தான். கையில கிடைச்ச தேனை கீழே ஊத்திட்டு இப்ப அல்றதா நக்கறதான்னு தெரியாம மூழ்ச்சிட்டு இருக்கான் பாரு. டேய் மச்சான், அல்லனாலும் நக்கனாலும் தேன் தேன் தான்டா. இவன மாதிரி ஆளால் தாண்டா மண்ணுல உழுந்த தேன்லாம் எடுத்து ஆளாக நக்கிட்டு இருக்கிறான் உன்ன. டேய் அங்க பார், தேன் அருவியே வந்துட்டு இருக்குது. டேய் இரு இரு. போ போ, என்ன பண்ற நாங்களும் பாக்குறோம். என்னடா இவ்வளவு அவசரமா போறான்? அன்னைக்கு வெடி வச்சான், இன்னைக்கு தான் வெடிக்குது. ஹாய் ஹாய் திவ்யா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு நான் அப்படி பேசுனதுக்கு ஐ எம் so sorry. தப்பு பண்ணிட்டேன், ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உன்னை உண்மையா விரும்புறேன், மனசார விரும்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்ததுக்கு. ஏ அத இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாதா? Why not? I love you. I love you. I love you. என்னடா இவன் ஊருக்கு கேக்குற மாதிரி கத்துறான்? பட் நான் உன்னை விரும்பல. நான் பட்ட வலி உனக்கும் தெரியணும். டோன்ட் ஃபாலோ மீ. பை பை. ஏய் என்ன உனக்கே அவ சுட சுட சூப்பு கொடுத்தாளா? மச்சான், அன்னைக்கு விதைச்சது இன்னைக்கு முளைக்குதுடா. ஏன்டா இப்ப அசிங்கமா பேசுற நீ? ஏ ஃபுல், என்னடா நீ அசிங்கமா பேசுற? டேய் நம்ம கேங்குக்கே ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுங்க. சூடு எடுத்து போய் பொண்ணு பேடை சுத்தின்னு வச்சுங்க. முன்னாடி சூப்பு கொடுப்பாளுங்க, பின்னாடி ஆப் அடிப்பாளுங்க. புரியுதா? நீ வேற ஏன்டா வெறுப்பேத்திக்கிட்ட? சரி வா. ஒரு முறை நீ சொல்லிவிடு, பல ஜென்மம் வாழ்ந்திடுவே. செய்ததெல்லாம் நீ மறந்துவிடு, கவிதையன நான் மாறிடுவே. திவ்யா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் பேசணும். நோ. ஹலோ, அந்த ஷர்ட் எடுங்க.
அந்த அதான். ப்ளூ ஷர்ட் அந்த ரெட் ஷர்ட் எடுங்க. இல்ல இல்ல அந்த பிளாக் அந்த ரெட் இருங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பிங்க் ஷர்ட் எடுங்க. இதுவா? அதான். இந்தாங்க. உங்களுக்கு மேடம்? அந்த எல்லோ. இதுவா? திவ்யா உங்ககிட்ட தனியா பேசணும். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி. உன் சாரியை தூக்கி குப்பை தொட்டியில போடு. என்னம்மா சாரிலாம் தூக்கி குப்பை தொட்டில போட சொல்றீங்க? சாரி செக்ஷன் இங்க இல்லம்மா, மேல. யோ, இது இந்த சாரி இல்ல, வேற சாரி. தனியா வருவியா மாட்டியா? ஓ bloody shit. டி-ஷர்ட் செக்ஷன் இங்க இல்லம்மா, அது மேல. ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு போய் ஓவர் ஆக்ட் பண்ற. உனக்கு எல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான், வேற வேலை இருந்தா பாரு. இதுதான் என் வேலை. இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களோ? பிரம்மையா இருக்கும். எனக்கு உன் கூட பேசணும். நான் உன் கூட பேச தயாரா இல்ல. பேச தயாரா இல்லையா? என்னோட அதிகமா டைலாக் நீ தானே பேசிருக்க. சார், எனக்கு ஒரு டவுட். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தீங்களா இல்ல தனித்தனியா வந்தீங்களா? தனித்தனியா தான் வந்தோம், ஒன்னா தான் இருந்தோம், இப்ப தனித்தனியா தான் போறோம். நோக்கு புரியுதோ? கடைசி வரைக்கும் ஒண்ணும் புரியலையே. ஏண்டா ஜவுளி, காசு இல்லாத நேரத்துல இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்துட்டேன். எப்படி வாடகை கொடுக்க போறோம்னு தெரியலையாடா. பாட்டும் நானே பாவம் நானே. அண்ணே, உன் தொண்டலையான பாடுறா, உன் குரலையான பாடுறா. ஐயோ, செத்து போன பாகதரெல்லாம் எழுப்பி விட்டுட்டானே. பொம்பளைங்க எங்கேயாவது எட்டி பாக்குறாங்களான்னு பாடுறா. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வாய்ஸ் வச்சே பெரிய பிசினஸ் பண்ண. அடிக்கடி நீ என்னைய வில்லங்கத்துல மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. உங்க நன்மைக்கு வேண்டிதானே சொல்றேன். நம்ம பஷீரையும் கூட்டாளி பஷீரா? ஆமாண்ணே, பஷீரையும் பார்ட்டரா சேர்த்துக்கிட்டா வர்ற வருமானத்துல 25% அவன் மூஞ்சில தூக்கி அடிப்போம். நம்ம சொல்றதை கேட்டு காலுக்குள்ள கிடக்குறான் கழுத. அது லூசு பேலாச்சடா. அது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் லூசு. பத்த சமயத்துல அறிவாளினே. நீங்க பாட்டும் நானேன்னு பாட ஆரம்பிங்க. உங்க பாட்டால வாழைக்கா பழுத்துருச்சுன்னு நாங்க, அதாவது இவன் பசீரு 3 விதமா பொய் சொல்லி தலைக்கு 1000 ரூபாய் வச்சு வசூல் பண்ணி அமைக்கிறோம். மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஏதோ என் குரல் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா எசக்கு மசக்கா மாட்டி விட்டிய, உங்களை சட்டினி ஆக்கிடுவேன், பாத்துக்கிறங்க. நீ பாடின கூட்டத்தை நாங்க சேர்த்துறோம். ஹாய் ஹாய். என்ன பேச மாட்டியா? இங்க இருந்து போ. என்ன எம்மல கோமா? மரியாதை இங்க இருந்து போ. திவ்யா உங்ககிட்ட பேசணும். முடியாது. திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி வா, சொல்றத கேளு. திவ்யா ப்ளீஸ், சொல்றத கேளு திவ்யா. நான் சொல்றத கேளு திவ்யா, நான் உன்கிட்ட பேசணும். என் கையை விடு முதல்ல. நான் உன்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. அது அந்த பொறிக்கு தானே. விடு. நான் அடிக்கடி திவ்யா. உள்ளத்துல ஆமா சார். என்ன திவ்யா? என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேலே கை வைப்பான்? நான் சொல்றத கேளு. உடம்பு ஃபுல்லா ரத்த கைமா இருக்கணும். நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. கவனிச்சுக்கிறேன் சார், நீங்க போங்க சார். கையை விடு திவ்யா. சொல்றேன். என் கையை விடு. திவ்யா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ வா. ஏன் கையை விடு. ஏண்டா திவ்யா. ஏசு தங்கச்சி மேலே கை வைக்கிறியா நீ? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? பேசிட்டு அடிக்காதீங்க சார். சார் விடுங்க சார், நான் வரேன் சார். சார் விடுங்க. அவனை இறக்குங்க சார், இழுக்காதீங்க சார். சார் ஏண்டா சார், இல்ல சார், என் மேல ஏசு தப்பு இல்ல தங்கச்சி சார். கேக்குது. உன் சார், முகத்துக்கு அடிக்காதீங்க ஏசு சார். தங்கச்சி கேக்குது. ஏண்டா உனக்கு? சார், நான் மிஸ்டர் மகேஷ் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். சாரி, அவனுக்கு ஜாமீன் தர முடியாது. அவன் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கான். ஓ அப்படியா? சரி, அவர் கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. மேற்கொண்டு கேஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவர் கையை பிடிச்சி இழுத்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியது, பரவாயில்லையா? யோ, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவன் நல்லா வெளியே கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? Damn it.
சரி சரி அவனை கூட்டு போங்க. கான்ஸ்டபிள் அவனை ரிலீஸ் பண்ணியா. தேங்க்யூ சார். தேவி, நான் மகேஷ் பேசுறேன். ஏ மகேஷ், ஆமா நீ ஸ்டேஷன்ல இருக்கியா இல்ல வெளியில இருக்கியா? திவ்யா அண்ணா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? ஆமா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அது வந்து தேவி ப்ளீஸ் எனக்கு உடனே திவ்யா கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு கூட. வேண்டாம் மகேஷ், திவ்யா திட்டுவா. ப்ளீஸ் வேண்டாமே. அதை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நான் சொன்னதை செய். ஹலோ திவ்யா, நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். மகேஷ் கொஞ்சம் லைன்ல இருக்கா, உன்கிட்ட பேசணுமா? ப்ளீஸ் 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 பேசேண்டி. எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? தேவையான வேலை தான். எதுக்கு என்ன ஜாமீன்ல எடுத்த அதை சொல்லு முதல்ல. நான் எதுக்கு உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்? இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை உனக்கு தான் கொடுக்கணும். நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேனே. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என்ன சொல்ற? ஐ லவ் யூன்னு உன்னை சொல்றேன். முடியாது. இப்ப நீ ஐ லவ் யூன்னு சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் உங்க வீட்டு ஹால்ல வந்து கத்துவேன். உங்க அண்ணன் மறுபடியும் என்னை தூக்கி உள்ள போடுவாரு. மறுபடியும் நீ என்ன ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு வக்கீல அனுப்பணும். ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? வந்து கத்துறதுனா கத்து, உத வாங்கி சாக போற. கத்துவேண்டி கத்துவேன், நல்லா கத்துவேன், செத்தாலும் கத்துவேன். திவ்யா வீடு சூப்பரா தான் இருக்கு. சார் சார் எஸ், என்ன வேணும்? சாரை பார்க்கணும். ஏசி சார். ஓ, ஏசி சார் பார்க்கணுமா? ஆமா. உட்காருங்க. ஓ ஓ ஏசி வீடுல ரெஸ்பெக்ட் தரணும். ஏய், நீ எதுக்கு வந்த? வந்துட்டியா? யாரோ பார்த்து உன்னை கொன்னுடுவாரு. ஓ தயவு செஞ்சு போயிடு. ஓ இப்ப புரியுதுல? ஏய், நான் 1 மணி கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏன் 2 மணி கூப்பிட்டாலும் நீ வரணும். எனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் நீ தாண்டி சாப்பாடு பண்ணும். புரிஞ்சுதா? சுத்து தொலை. ஏய் என்னடி? டேய் நீயா? இவனை யார் உள்ள விட்டது? டேய், ஸ்டேஷன்ல வாங்குனது பத்தாம இங்க வேற வாங்க வந்திருக்கியா? டேய், இங்க என்ன பண்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் சோஃபால உட்கார்ந்திருப்பேன். கெட் அவுட். கீதா, கண்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறதா ஒரு தகுதி வேண்டாமா? உங்க பேரு சொன்னதுனால என் பேர் சொன்னா? சார் இல்ல சார், என்ன நீ ப்ராப்ளம்? பேசாத. ப்ராப்ளம் நீதாண்டி. சார் வந்து டேய், நீ பேசாத. பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. தெருப்பொறுக்கி இந்த வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கியா? சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சார் இந்த பர்ஸ் சார், பர்ஸ் உங்க வீட்டு வாசல்ல கிடந்தது. பக்கத்துல ஏசி போர்டு போட்டிருந்தது. நீங்க அந்த ஏசி ஆச்சே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். வரேன் சார். அறிவு கிட்ட முண்டோம். ஏய், பண்ணிட்டியே. இருட்டா போது நேரத்தை தோத்திட்டு வந்துட்டு இருக்க. உங்க அண்ணன் திட்ட போறான், வீட்டுக்கு போ. ஏய், எல்லார்கிட்டயும் பெட் கட்டுற மாதிரி என்கிட்டயும் பெட் கட்டி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியே. ரொம்ப தைரியம்டா உனக்கு. 6th சென்ஸ் இல்ல? அந்த பர்ஸ் உண்மையிலேயே வீட்டு வாசல்ல கிடைச்சதா? ஓ அதுவா? அதெல்லாம் சும்மா டமுக்கு டப்பா வேலை. நம்ம சங்கர்ல அவங்ககிட்ட இருந்தா ரைட்டு கொடுத்தேன். இது கூட உன்னோட கப்சா கேமா? அதுல பழைய செல்லாத நோட்டு 4-5 இருந்திருக்குமே. என்ன என்ன பண்ண போற? பார்த்தல உங்க அண்ணா இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்தவன் நானு. ஐயாக்கு சேலஞ்ச் எல்லாம் ஜுஜுபி. சொரண கிட்ட ஜென்மம். யாரு யாரு? ஏய் நானா? சாரிடா. அதான பார்த்தேன். என்ன ஸ்மெல்? நல்லா இருக்கா? ஊசி போன சாம்பாரும் நாரி போன சாணி மாதிரி இருக்கு. நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சோ? ஏய் 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 விடுறி விடுறி விடுறி. அந்த ஆளு வாழைக்காயை பழுக்க வச்சிருவாரா? பழுக்கும், ஆனா நீ போயா. சரிங்க, கொண்டாமா. வாங்க. 1000. நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க, உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படிங்கற. சரி ஓகே, போங்க போங்க. கொண்டா 1000 கொண்டா. கொண்டாமா. அடடே. போய் ரசிங்க. எங்க ஆளு பாடுற பாட்டை கேட்டு அரங்கமே அதிர போகுது. வணக்கம் வணக்கம்.
நீங்க எல்லாம் அவளோட எதிர்பார்த்திருக்க பாகவதரி இதோ வராரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். என் குரலை நம்பியும் என் பாட்டை நம்பியும் வந்த ரசிகர்களுக்கு வணக்கம். நான் பாடி முடிக்கும் போது இந்த வாழைக்காய் வாழைப்பழமாக மாறப்போகுது. இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். ஏ கோல்மாலு, இந்த கோல்மால் கிட்ட இந்த கோல்மால் வேலை காட்டுதா? நானே பெரிய கோல்மாலு, புரிஞ்சுதா கோல்மாலு? இனி முதல்ல அந்த காயை பழமாக்கலன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து வெளியே போக முடியாடி. என்னடா சொல்ற? ஆமா. கடவுள் கொடுத்த சக்தியை நான் திருப்பி கடவுளுக்கே கொடுக்கிறேன். இந்த அதிசயத்தை பாருங்கள். அமைதி அமைதி. கரெக்டான டயத்துல கரண்ட் கட் ஆகும். இந்த வாழைக்காய மேல ஏத்திட்டு வாழைப்பழத்தை கீழே இறக்கிறங்கடா. இதுல எசக்கு மசக்கு ஆச்சுன்னு வச்சுக்க, என்னைய போரூருக்கும் குன்றத்தூருக்கும் ரோடு போட்டுருவாங்கடா. உங்களை நம்பிதான்டா என் வாழ்க்கையே இருக்கு. கேட்டியா? நான் பழைய பசிர்ல பாஷா மாரி பாஷா. இவன் மறுபடியும் லூஸ் ஆயிட்டானோ? ரெடியா இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. அமைதி அமைதி, கொஞ்சம் இருங்க. பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அயிலமல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அயிலமல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அயிலமல்லாமே. மக்களை ஏமாத்துறதே ஒரு குழப்பா போச்சு. வந்து என்னன்னு கேளுங்க வாங்க. நான் அப்பவே சொன்னல, உனக்கு கண்டிப்பா அடி வாங்க போறானே. பாத்தியா? வாடா நம்ம மகேஷ், தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகாத. பந்தயம் கட்டத்தை விட்டுடு. இதோ பார் திவ்யா, எல்லாருக்கும் ஒரு ஹாபி உண்டு. ஒருத்தன் கிரிக்கெட் ஆடுவான், ஒருத்தன் வாலிபால் ஆடுவான், ஒருத்தன் கேரம் ஆடுவான், இன்னொருத்தன் கபடி கூட ஆடுவான். அந்த மாதிரி எனக்கு ஜெயிக்கிறது பிடிச்சிருக்கு, பந்தயம் கட்டுறது பிடிச்சிருக்கு. இதுல ரிஸ்கும் இருக்கு, இன்கமும் இருக்கு. அவ்வளவுதான். ஐயோ, மாட்டணும்டா. தப்பிச்சோண்டா சாமி. ஹலோ, என் அண்ணன் இங்க வந்தா என்ன ஆகும்? கவலையப்படாதம்மா, உங்க அண்ணன் இப்பதான் சாண்ட்விச் வாங்கிட்டு போறாரு. உலகமே தெரியுது. எப்பா திவ்யா, திவ்யா, கீதா எங்க போயிட்டாங்க? எஸ் அண்ணா. வரேன். கம் 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 கம். என்ன இது? கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததை உங்க அன்னைக்கு கொடுத்துரு. ஓகே அண்ணா. யோ ஸ்வீட் அண்ணா. உன்ன மாதிரியே எல்லாருக்கும் அண்ணன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். போதும். அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பார்த்தா பாசமலர்ல வர சிவாஜி கணேச சாவித்திரி போல இல்ல இருக்கு. அப்புறம் போதும். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த மலரை யாராலையும் பிரிக்க முடியாது. ஓ ரைட்? எஸ். மச்சான், தண்ணி அடிச்சு டச் விட்டு போச்சு. எனக்கு ஹாட் வேணாம், பீர் போதும். டேய், பீர்லாம் பழைய சோறு மாதிரி அதையா குடிப்ப? இன்னமும் கருமம் குடிச்சிட்டு போ. டேய், உனக்கு வழக்கம் போல உனக்கு வந்து ஏய் எந்திரிடா. எனக்கு ஒரு பெக் பிராண்டி கொடு. ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அமெரிக்காவுக்கு இப்பதான் நம்ம நாடு ஓவர்டேக் பண்ணுது. இந்த கல்ச்சர் வரலையே தான் கவலைப்பட்டு தினம் நான் குடிச்சிட்டே இருந்தேன். சேஸ். இந்த ராவா குடிச்சு குப்புறப்படுத்துக்க, ஊர்ல வேற நக்கிக்க. சேஸ். திருந்த மாட்டீங்களா? டேய், பாட்டில கொடுத்துட்டு போ. சரக்கு எடுத்து போலான்னு பாக்குறியா? இவனுங்க திருந்த மாட்டாளுங்கடா. இதுல ஊத்துறா. குடிச்சுக்க. ஏய், அவன் இருடா. ஓரா இரு போறான். ஏய், ஓம் சுக்னாய நமக.
ரேகா लड़की Ringaringaros, ringaringaros, ringaringaros. Ay! Uy! மச்சான் மச்சான் என்ன அசாடா ஓடியா 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 இப்பலாம் போடுவா இப்பலாம் போடுவா கிருஷ்ணா 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 சண்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு, வா போலாம். சண்டை முடிஞ்சு போச்சா? இப்ப தெரியுதா உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாருக்கு வந்தா இப்படிதான் நடக்கணும். இறங்குங்க மேடம். ஏய் என்னடா கூட்டத்தையே காணோம்? தெரிஞ்சுதானே கூட்டம் வந்தேன். ஏய் உனக்கு ரொம்ப திமிர்தான். வா 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 வா. ஏய் இரு இரு எங்க போனாலும் உங்க அண்ணா மூஞ்சி தாமா தெரியுது. இங்கயாவது ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம் தானே கூட்டம் வந்தேன். வாமா. ஏய் வாடி. மகேஷ். ஹலோ ஏசி ஹியர். ஏசி சார் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பைலட் தியேட்டருக்கு வர முடியுமா? ஏய் உனக்கு என்ன ரொம்ப திமிரா? என்ன படம் பார்க்க கூப்பிடுறியா? சார் உங்களை படம் பார்க்கறதுக்காக கூப்பிடல. உங்க தங்கச்சி மகேஷ் கூட ஜோடியா பைலட் தியேட்டர்ல சினிமா பார்க்கறத நீங்க பார்க்கணும்னு தான் கூப்பிட்டேன். டேய் என்கிட்ட விளையாடாத. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்னையே கடிக்கலான்னு பாக்குறியா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போயும் போய் அவள ஒரு பொறுக்கியோட ஜோடி சேர்த்து கதை விடாத. நீ என்கிட்ட மாட்டின உடுப்பி ஹோட்டல் சட்னி தான்டா சொல்லிட்டேன். சொல்றத சொல்லிட்டேன். நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஏசி சார் அதிகமா அன்பு வைக்கிறதுல தப்பு இல்ல, அதிகமா நம்பிக்கை வைக்கிறதுல தான் தப்பு. வாங்கயா. நல்லா தேடுங்க. ஏய் முகத்தை காட்டு. போலீஸ் விடாம தேடுங்க. அது ஒளிஞ்சிருக்க போறான். அப்படிதான். நல்லா தேடுங்க. சபாஷ் வால்டர். மொத்தமே 20-30 பேர் தான் இருக்காங்க. பொறுக்கி பொய் சொல்லிருக்காங்க. ஜானி நீ வந்து போய். டாடி இன்னும் ஆட்டமே என்ன சார் இப்போ நான் சொல்றத நம்புறீங்களா? இந்த பாலாஜி எப்பவும் தேவையில்லாம போய் சொல்ல மாட்டான். ஓ அப்ப தேவை இருந்தா போய் சொல்லுவியா? டேய் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்காக தேவையில்லாம ஏன் தங்கச்சி பேரை இழுக்காத. போலீஸோட ஸ்பெஷல் அடியை நீ பாத்திருக்க மாட்டேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டா நேர்ல வந்து வாங்கிக்கோ.
அடுத்த தடவை தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஐயோ ஏசி சார். ஐயா யோ போன் எடுக்க எவ்வளவு நேரம்? அக்யூஸ்ட்ல கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சா? அனுப்பிச்சாச்சுங்கய்யா. ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம அடிக்கடி பிடிக்கிற மகேஷோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் வாசல்ல தாங்கய்யா கட்டிங் பிளேட் கொடுக்க போயிருந்தேயா. என்னது மகேஷ் அங்க இருக்கானா? யோ ஏந்திரியா, திட்டாருயா, ஏந்திரியா. அப்ப பாலாஜி தேவையில்லாம போய் சொல்லிருக்கான். வாங்க போறான் என்கிட்ட. கண்ணா, நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான். இத நான் சொல்லல, அவரு சொல்லிருக்காரு. இது ஊருக்கே தெரியும். ஏய், நான் ஜித்தனுக்கு ஜித்தன்டா. தேவையில்லாம என்கிட்ட மோதாத, புரிஞ்சதா? தியேட்டர்ல என் பைக் கடையில எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவே எனக்கு தெரியும் ஏதாவது வில்லங்க பண்ணுவேன்னு. ஐயா, கிரேட் எஸ்கேப் டி. கட் பண்ணிட்ட. bloody fool. மகேஷ், வண்டியை ஃபாஸ்டா ஓட்டாதடா. யோ 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 என்னையா? யோ இரியா, அவசரப்படாத, உட்காரு. நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போட்டுக்கோ. ஹீரோட வந்து உட்காரு 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 உட்காரு. என்னையா வர வர பெட்ரோல் பங்க்ல ஒருத்த நிக்க மாட்டேன்றீங்க? யோ நீ கிளம்பியா? சொல்லையா? ஏய் ஏய் திவ்யா, என்ன மழை வருது போகுது வருது, ஒண்ணும் புரியலையே. யோ 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 இரியா, வண்டி எடுக்காதியா, 100 ரூபா தரையா, இரியா. இது 100 ரூபாயா? வண்டி ஓட்டாம 100 ரூபா தராங்களே, பரவாயில்லையே. இந்தியா முன்னேறிச்சா? திவ்யா திவ்யா, உங்க அண்ணன் திவ்யா. ஐயோ அண்ணனா, என்ன தேவையில்லாம வம்பல மாட்டி விட்டுடியேடா. என் நெஞ்செல்லாம் படபடங்குதே. ஐயோ கிருஷ்ணா, காப்பாத்து. எல்லாம் உன்னாலதான்டா. உன்ன என்ன வம்பல மாட்டி விட்டுடியேடா. என்னாச்சு சார்? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். ஏன்? கிருஷ்ணா காப்பாத்து. ஊரு சுத்தி நான் யாரு? நான் ஆட்டோலயே போயிடுறேன். சார் சார் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு சார். திவ்யா, உங்க அண்ணன் போயிட்டாரு திவ்யா. ஏய் எஸ்கேப். தாப்பா மூச்சு வந்தது. டேய் 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 டேய், அட பாவிங்களா, துட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறீங்களா? யோ, இந்தியா முன்னேறாது. பின்னாடி பிகர் இருந்தாலே ஓவரா பிளா வரானுங்கப்பா. என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிருக்கா சார். தயவு செஞ்சு அவனை சும்மா விடாதீங்க. என் மேலேயும் தப்பு இருக்கு சார். நானா தான் அவர் கூட போனேன். ஒரு பொண்ணு ஏமாந்தா கூட்டிட்டு ஓடிடுறதா? என்ன வேலை பாக்குற? எவ்வளவு சம்பளம் வாங்குற? உன்னை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மறந்துட்டியா? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இழிச்ச வாங்கலாடா. சும்மா லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொத்தை அப்படியே அமுக்க வேண்டியது. அப்படிப்பட்டவன் இல்ல சார், நான் விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல எல்லாரும் அப்படித்தான் பேசுவீங்க. பழக பழக பாலும் பிடிக்கும்னு பழமொழி கேட்டது இல்லையா? டேய், இனிமே லவ் கிவ்னு அவ பின்னாடி சுத்தன உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். திவ்யாவோட அண்ணன் என் லவ்வையே கெடுக்கிறான். பாவி, நல்லாவே இருக்க மாட்டான். போ. டேய், முதல்ல போய் சம்பாதிக்க வழியை கத்துக்கடா, அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேளு. ஹாய் அண்ணா. என்னண்ணா சீரியஸா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுங்க? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒரு லவ் கேஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கூட்டிட்டு வர ட்ரை பண்ணா. அவங்க 2 பேரையும் புடிச்சு நல்லா கண்டிச்சு 2 பேரையும் பிரிச்சும் வச்சுட்டேன். படிக்கிற வயசுல என்ன லவ்வுக்கு பண்ண? ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மா பத்தி யோசிச்சாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க அவங்கள. அதெல்லாம் மறந்துட்டு அந்த விஷயத்துல என் தங்கச்சி பாரு, காலேஜுக்கு போறா, வீட்டுக்கு வரா. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காள? அவ பண்ண மாட்டா. ஏன்னா இவ ஏன் தங்கச்சி. லவ்வ பத்தி அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க, ஓகே? யாருக்கு வேணா எப்ப வேணாலும் வரலாம். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி லவ் என்கரேஜ் பண்ணி பேசுன தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவேன். என்னாச்சு? ஏன் இவர் இப்படி கோவப்படுறாரு? மகேஷ், நீ காலி. மகேஷ், நீ சொல்லுங்க. இருப்பா. தா சாமியை வேண்டிக்கா. சொல்லிருக்கேன்ல, அவர் பேரு சங்கர்.
எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான், உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருவாரு, கவலைப்படாத. ஐயோ அண்ணி எதுக்கு அண்ணி இன்டர்வியூலாம் போயிட்டு நம்ம தான் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. இந்த ஒரு தடவையாவது எனக்காக வேலைக்கு ட்ரை பண்ணேப்பா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி கம்பல் பண்ணாதீங்க. போயிட்டு வாடா செல்லம், பட்டு ராஜால. செலவுக்கு வேணா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறியா? போயிட்டு வரியா? ஓகே அண்ணி, ரைட், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். பை. டன். பேரு சங்கர், மறந்துடாத. ஆல் தி பெஸ்ட். வீடு சூப்பரா இருக்கு. ஹாய் அக்கா. ஹாய் விந்தியா. யார் மணி? அண்ணி, மகேஷ் என்கிட்ட உங்க எல்லார பத்தியும் தெளிவா சொல்லிருக்கான். ஓ புரியுது புரியுது. நீதான் திவ்யாவா? மகேஷ் எங்க? இப்பதான் ஒரு தெரிஞ்ச இடத்துல வேலை காமிச்சிருக்கேன். பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தமிச்சேன். என்ன ஏதாவது கோல்மால் பண்ணிட்டானா? போச்சுடா, சத்தியமா அவன் வேலைக்கு போயிருக்க மாட்டான். அவன் எங்க இருப்பான்னு தெரியும், பிடிக்கிறேன். வந்தா பேசினா போயிட்டா. மகேஷ் நல்ல ஜாடிக்கேத்த மூடிடா. மச்சான் 1000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவுதான்டா. இன்னைக்கு ஷைடிஷ் நீ பாத்துக்கோ, பாதியை நீ பாத்துக்கோ. உங்ககிட்ட இருக்கான்னு தெரியும், இருந்தாலும் தரமாட்டேன். அண்ணி வேலைக்கு போக சொல்லி கொடுத்தமிச்சாங்க. எனக்கு தான் வேலைக்கு போறது பிடிக்காத. உனக்கு மட்டும் இல்லடா, இங்க உட்காந்துட்டு இருக்கிற சோம்பேறிங்க இந்த பார்ல இருக்கிற எந்தாருமே வேலைக்கு போக பிடிக்கல. அதான் காலங்கத்தால குடிக்க வரானுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. அண்ணி ஏமாத்துறோன்னு. மச்சான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. டேய் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல? வாங்க சரக்கு அடிக்கலாம். கரெக்டா, நான் தண்ணி அடிக்கிறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. டேய் வேடிக்கை பார்க்க வேணா கேபரேட் டான்ஸ் ஆட போறான், வெறுப்பேத்திட்டு இருக்கிறான். ஓபன் பண்ணடா, எல்லாத்தையும் அடிப்போம். இது எங்க இருக்கா? டேய் கலக்கல் சரக்கு போலடா, குடிக்க முடியல. கோமட் எப்படி இருந்தா என்னடா, அடிடா. அடிப்படா அடிப்ப. அண்ணி ஏமாத்தி 1000 ரூபாய் வாங்கி தண்ணி அடிக்கிறியா? சைடிஷ் எங்க? டேய் மானம் கெட்டவனுங்களா, ஒரு பஜாரியும் குஜாரி சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்துறாளுங்க. வாங்கடா போலாம். ஏய் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இது நிம்மதியான இடமா? கண்ட தருதலிங்க கூட தண்ணி அடிக்கிற? ஏய் யாரு தருதல? ஏற்கனவே உங்க அண்ணால அறுத்து விட்டு இந்த ஒண்ணுக்கு இது பாரு ஒரு தருதல. என்ன போய் எப்படி அந்த கெட்ட வார்த்தை சொல்லுவேன்? போட்டேன்னா ஏய் ஓசி வாயா, நான் பேசும்போது வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. குறுக்க குறுக்க பேசுன உன்னை அவ்வளவுதான். ஏய் உனக்கு அறிவில்ல? என்னடா bloody fool. டேய் அத கேளுடா. ஏய் போதும் போதும், நீ அட்வைஸ் பண்ணது போதும். உன் வேலை நோ பாரு. உங்க அண்ணா என்னன்னா போறான் வரவன் எல்லாரையும் உள்ள தூக்கி போறான். நீ என்ன ஒரு அறிவாளிய, ஒரு உழைப்பாளிய, ஒரு உத்தமன, ஒரு நல்லவன இன்சல்ட் பண்ற. இனிமே லவ் பண்ற அந்த ஒரு பையனை வாங்கிட்டு லவ் பண்றடி. ஆமா இத நிஜமாயா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கலனா தலைய வெடிச்சு போய் ஓவரா பேசுறா கொன்னுடுவேன். பாரு என்ன பண்ற? என்ன பண்ணுவனா? ஓவரா பண்றேன்னு ஓவருக்கு 60 பால் போட்டியடா. அவங்க அண்ணன் எவ்வளவு வெறப்பா பாத்துருப்பீங்க பாத்தியா? களியும் கஞ்சும் கன்ஃபார்மா மிக்ஸ் பண்ணி தருவாரு. சாப்பிடு ராஜா. நாங்க போய் ரேஷன் கார்டு ரெடி பண்றோம், ஏன்னா ஜாமீன் எடுக்கணுமே. வாங்கடா ஓடி போயிடலாம். ஓடுங்க. ஹாய் திவ்யா, இந்தா பால். ரொம்ப நேரமா படிச்சிட்டு இருக்க? படி. உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ மறந்துட்டேனே, அப்புறமா வந்து சொல்றேன். சாரி. பார்த்து வர தெரியல, வேணும்னே காலம் மிதிக்கிறது, அப்புறம் தொட்டு கும்பிடுறது. என்ன தப்பு பண்ணாலும் ரெடிமேடா சாரின்னு ஒரு பதில் சொல்ல வேண்டியது. அப்படி நான் எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தெரியாம தானே மிதிச்சேன். தெரிஞ்சோ தெரியாமலும் சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா நான் புத்தம் கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிஷேக். இனிமே இந்த வீட்ல யாரும் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணவும் விட மாட்டேன். புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவன் திருட்டு மூலி முழிக்கிற? ஆமாண்ணே. என்ன சேகரு இங்கிட்டு இங்கிட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லனே, என் தம்பியா வர சொல்லியிருந்தேன். அவனை உட்கார வச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே. நாங்க என்ன வேலை வெட்டியா பாக்குறோம்? நான் கடையை பாத்துக்க மாட்டேனா? நீ போ சேகரு. ஜாம எல்லாமே காசாக்கி போடுறேன். அண்ணே நீங்க எங்கேயோ போறீங்கண்ணே. நான் எங்கேயும் போறடா, இங்கதான்டா இருக்கு. ஏன் ஜவுளி என்னைய பெருசா ஏத்துற? இல்லண்ணே பாருங்களேன், பாருங்க. சேகர் வர்றதுக்குள்ள எல்லா ஜாமானையும் வித்து வைக்கணும்டா. நீ யாருண்ணே?
பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு போடா. ஐயா அண்ணா பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு போடா. பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு கப்பி பயவுல போ. பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு பக்கி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணும் போப்பா. ஏண்டா பின்னுக்கு இருக்குன்னு சொல்றா, அப்படி என்னடா பின்னுக்கு இருக்கு? அண்ணே வேலண்ணே வணக்கம்ண்ணே. என் நிலைமைய பாத்தியானே, நம்ம ஏசினால ஒவ்வொரு நாளைக்கு செத்து பிழைக்கிறேனே. அண்ணே பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கா? இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமாண்ணே. உனக்கு வேலை போய் கூட திமிரு அடங்கலையா? என்ன திமிரு அடங்கல? பின்னாடி தானே சொன்னேன். இப்ப பாரு. ஏனே ஏசியனே விசில் அடிக்கிற? இருந்தே வாரு. ஐயோ வேலண்ணே, இங்க எதுவும் பிரச்சனை இல்லனே. ஐயோ என்ன விட்டுறனே. டேய் இங்க என்ன நடக்குது? பின்னாடி பின்னாடி சொல்றியா? அது என்னடா பின்னாடி? இழுத்துட்டு வாங்க, இழுத்துட்டு வா. வாசிக்கிறோம். பின்னாடின்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? முன்னாடியே பின்னாடி பத்தி எனக்கு தெரியும். அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமாடா? பின்னாடி நடக்கும் போது தெரிஞ்சுக்கலாம்ல. போட்டோன்னு வச்சுக்க. என்னடா பின்னாடி முன்னாடி? வாங்கடா. போயா போயா போயா. எஸ்கே அசோக் சார், மகேஷை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அஃபீஷியலா? அன்அஃபிஷியல். ஓகே சார். என்ன நீ இந்தியாவோட ஆர்மி எங்கேயோ அனுப்ப போற மாதிரி ஏதோ யோசனையில இருக்கீங்க? உனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ரொம்ப மோசமானவர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உனக்கு அவருக்கும் கொஞ்சம் கூட ஆகாதாமே. இது பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. அப்புறம் அண்ணனுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆனோம். அண்ணே காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னா அங்க சிங்கம், புலி, கரடின்னு இப்படி எத்தனையோ இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்து தற்கொலை பண்ணிக்கூடாது. எதிர்த்து போராடி தான் எஸ்கேப் ஆகணும். ஏசி ஒரு சிங்கம் மாதிரி தான், ஆனா அவர் ஜம்பம் என்கிட்ட பலிக்காது. உன் வியாக்கியானம் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு தாண்டா திக்கு திக்குன்னு இருக்கு. என்னமோ பாத்துடா. நீ என் தங்கச்சியை லவ் பண்ற, ரைட்? அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், ரைட்? நீ என் தங்கச்சியை லவ் பண்றியா? எந்த கம்பெனில எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஆமா, நீ அடிக்கடி எல்லார்கிட்டையும் பெட் கட்டுவியாமே, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்தது இல்லையாமே. எனக்கு ஒரு ஆசை, உன் கூட ஒரு பந்தயம் வச்சுக்கலான்னு. அதுல நீ தோக்கணும், நான் ஜெயிக்கணும். சொல்லு, என்ன பெட் கட்டலாம்? ஜூட்டா இல்ல அம்பேலா? சாரி சார், நான் இந்த ஆட்டத்துக்கு வர தயாரா இல்ல. அப்படி போனா எப்படி? ஒரு அண்ணன் இந்த மாதிரி விஷயத்துக்காக பெட் கட்டக்கூடாது, எனக்கு தெரியும். நீ என் தங்கச்சியை லவ் பண்றதுக்காக நான் உன்னை பிடிச்சி உள்ள போட, என் தங்கச்சி உனக்கு சப்போர்ட்டா என்ன வெறுக்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிரியா பார்க்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால டீசென்ட்டா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பெட் கட்டிக்கலாமே. என் தங்கச்சி மேஜர் ஆகிறதுக்கு 18 வயசு ஆகணும். அதுக்கு இன்னும் 72 மணி நேரம் இருக்கு. அவ பிறந்த தேதி பிரகாரம் வர்ற புதன்கிழமை 8:35க்கு அவ மேஜர் ஆகிறா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, பந்தயத்துல ஒரு நியாயம் இருக்கணும். உனக்கு தில் இருந்தா, திறமை இருந்தா, நான் சொன்ன புதன்கிழமை 8:35க்கு நீ சொன்ன மாதிரி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் தாலி கட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை பிடிச்சிட்டேன்னா, குறைஞ்சது உனக்கு 3 வருஷ தண்டனையாவது கிடைக்கும். சொன்ன நேரத்துல நீ தாலி கட்டிட்டேன்னா என் தங்கச்சிக்கு நீ ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு நீ மச்சான். அது மட்டும் இல்ல, நீ ஜெயிச்சிட்டா என் வேலையவே நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடும். நான் சொன்னதான். ஆனா நீ தோத்துட்டா? சார், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சின்ன சின்ன பந்தயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க வாழ்க்கையவே பந்தயமா வைக்கிறீங்க, அதாவது உங்க தங்கச்சி வாழ்க்கைய. இதோ பாருங்க சார், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரல. அப்ப லவ் பண்றதுக்கு தகுதி இருக்கா? தேவையில்லாம என் தங்கச்சி மைண்ட் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண? லவ் ஒரு காத்து மாதிரி, அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வரும். எனக்குன்னு ஒரு தகுதி வரும்போது உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கிறேன், முடிஞ்சா உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவீங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றேன். டேய், உன்னை உள்ள தூக்கி போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்
இந்த பந்தயத்தை கட்டுறேன். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கோ, இல்ல நான் கிளம்புறேன். சார், இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டேய், அதைத்தாண்டா நானும் சொல்றேன். எங்க அப்பா நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்த வாட்ச். தப்பு பண்ணாது. ஆல்வேஸ் ரைட். இது நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற பல பரீட்சை. பல பரீட்சை. ஹலோ, என்ன திவ்யா காணோமா? சரி சரி, நீ கவலைப்படாத. எனக்கு தெரியும் அவ எங்க போயிருப்பான்னு. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல்ல வர்க் பண்ணுது? கிளாஸ்ல கவனிக்கலையா நீ? இது பாரு, இட் வர்க்ஸ் இன் தி பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன். சாரி மேடம், வித்அவுட் உங்க பெர்மிஷன் உங்க வீட சர்ச் பண்ண வேண்டியிருக்கு. கம் ஆன், சர்ச் தி ஹவுஸ். எஸ் சார். நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. இது பாருங்க, சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள நுழையறீங்க. யார தேடுறீங்க? தேவையில்லாதவன தேடலங்க, ஒரு அக்யூஸ்ட் தேடுறேன். அந்த அக்யூஸ்ட் என் தங்கச்சியை கடத்திருக்கான். அந்த அக்யூஸ்ட் பேரு மகேஷ். ஆமா, நீங்க அவனுக்கு என்ன வேணும்? நான் அவனுக்கு அண்ணி. சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். ஆள் கிடைக்கல சார். எங்க போயிட போறான்? மாட்டுவான், என் கையில மாட்டுவான். மாட்டினா 3 வருஷம் உள்ள. யா, திவ்யா இருக்கா? என்னது? டேங்க் மேல படுத்துட்டு இருந்தாளா? டேங்க் மேலயா? ஓகே, வெரி சாரி மேடம். ஒரு நிமிஷம். என்ன இது? சாரி சொல்லிட்டு போறீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன வேணா அட்டுழியம் பண்ணுவீங்களா? இது என்ன நியாயம்? எதுக்கு வந்தீங்க? இப்ப எதுக்கு போறீங்க? கரெக்ட்டா பதில் சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு சட்டம்லாம் என்ன நீ போலீஸ்லாம் வந்திருக்கு? மகேஷ், இங்க வா. இங்க வா. நீ எங்க போயிருந்த? நீ நான் டேங்க் மேல படுத்திருந்தேன். நீ விட கூடாது. இந்த லா பாயிண்ட் படி ஏதோ செக்ஷன்லாம் சொல்வாங்களே, எந்த செக்ஷன் படி இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாங்க? இப்போ ஏன் சாரி சொல்லிட்டு போறாரு? கேளு. இத நான் விடுறதா இல்ல. ஐயோ அண்ணி, விடுங்க அண்ணி. அவருக்கு எந்த வேலையும் இருந்திருக்காது. அத நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன விருந்தாளியா வரல? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கிளம்பிட்டாரு. நீ இந்த ஜர்னல்ஸ் எல்லாம் கூப்பிடு. அப்புறம் அந்த மீடியா, டிவி எல்லாம் எடுக்க சொல்லு. நம்ம யாரும் டிவில வந்ததே கிடையாது இல்லையா? ஐயோ அண்ணி, ரிலாக்ஸ் அண்ணி. உணர்ச்சிவசப்படக்கூடாது, சரியா? ஆமா, நான் உன்னை கேக்குறேன். உன்னை தேடி வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்குது. இப்படி போலீஸ்ல வந்துட்டு போயிருக்காங்க. எப்படா வேலை? இத பாரு, எப்ப வேலை உனக்கு கிடைக்க போகுது? ஏன்டா இப்படி திருத்தவே மாட்டியா? ஹலோ, நான் வரேன். யார்கிட்ட இந்த போனுங்க? ஒண்ணும் இல்ல, ஸ்ரீநகர்ல ஒரு ஜுவல்லரி கடையில ராபரி நடந்துச்சான். நான் போயிட்டு வந்துடுறேன், நீ படுத்துக்கோ. யூனிஃபார்ம் பீரோல இருக்கு, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் செல்லு தொல்லை. திவ்யா கிட்ட. ஓ, ஒரு நிமிஷம். சரசு, திவ்யாவை கூப்பிடு. திவ்யாவை எங்கேயும் காணுமே. நீங்க எங்கேயாவது அனுப்புனீங்களா? இவ ஒரு லூசு. நானே அனுப்பிட்டு நானே கேப்பனா. அந்த திருட்டு கேஸ் விஷயமா டி நகர் போனோம் சார். டி நகர்ல திருட்டும் போல கொள்ளையும் அடிக்கல. எல்லாம் அந்த பயலோட வேலை தான். கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் சர்ச் பாட்டி அனுப்ப சொல்லுங்க. ஈஸியா மாட்டுவான். வண்டி எடுங்க. டேய், உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். நான் ஒவ்வொன்னா கேட்பேன், ஒவ்வொருத்தரா சொல்லிடணும். இல்ல போலீஸ் அடி தெரியுமில்ல உங்களுக்கு? டேய் சொல்றா, மகேஷ் எங்கடா? வாய தரடா. அவன் எங்கன்னு சொல்லு. டேய் நீ சொல்லுடா. டேய் 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 அவன் எங்கடா ஓடுறா? ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். ஹலோ, அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் இங்க நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நான் ஊருக்கு கண்டிப்பா வரேன். அதை கன்ஃபார்ம் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். ஓகே, மாமா நல்லா இருக்காரா? ஓகே, கோழி பிடிச்சி அடிச்சு வச்சிருங்க, வந்துடுறேன். ஓகே சொல்லு, அவன் எங்க இருக்கான்? சொல்றேன் சார், இந்தியாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். நக்கலா உனக்கு? சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிருக்கான். தமாஷ் பண்ற வேலை வேணாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டீங்களா சார்? வாங்கிட்டீங்களா? அப்ப கண்டுபிடிங்களா சார்? எங்களை ஏன் சார் போட்டு அடிக்கிறீங்க? சொல்றேன் சார். ஹீரோ மட்டும்
ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டினு ஓடனா ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறீங்கல்ல, அதே நாங்க மட்டும் ஒரு பொண்ணு இழுத்துன்னு ஓடனா ஹீரோவை போட்டு ஏன் சார் அடிக்க மாட்டீங்க? ஏன்டா உனக்கு என்ன தெனாவட்டு? கேளுங்க, பதில் சொல்லுங்க, அடிக்காதீங்க. பதில் சொல்லுங்க, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு சப்பாத்தி கேட்டேன், இப்ப சப்பாத்தோட சேர்த்து கைமா வாங்கி தரேடா. நீ தான்டா உண்மையான ஃப்ரெண்டு. இப்போ ஹீரோயினோட சேர்ந்து எந்த லொகேஷன்ல டூயட் ஆடிட்டு இருக்கான்னு தெரியலையே. இங்க எங்களை இவனுக்கு போட்டு வருத்தடிக்கிறாங்க. ஐயோ, சத்தியமா தெரியாது சார், எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். விட்டு தொலைங்க. தேங்க்யூ சார். எல்லாரும் போங்கடா, எங்கயாவது போய் தொலைங்க. போங்க. ஒரு நாள் உன்னை எடுத்து ஓடிடுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஹலோ, யோ வேலு, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த பசங்க 2 பேரும் எந்த ஊர்ல தேடியும் கிடைக்கல. எல்லா ஊர்லயும் இல்லைங்கிற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, மகேஷோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹைதராபாத்ல இருக்கா. அவ பேரு மேரி. அவ வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ உடனே இதை ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சார், ஏற்கனவே ஏசிக்கு தெரியும் சார். ஏன்னா கண்டிப்பா ஹைதராபாத் ஒரு ஆள் போய் ஆகணும். ஹைதராபாத்துக்கு ஒரு ஆள் கிளம்பியாச்சு சார். மகேஷ், உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. அப்பப்பா, ஏசுவோட தங்கச்சின்னு தெரிஞ்சும் கூட ஹைதராபாத் கூட்டிட்டு வந்திருக்கியே. யூ ஆர் ரியலி கிரேட். ஏய் மேரி, லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். இங்க வாயேன், அது ஒரு பெரிய கதை. இந்த போட்டியை நான் ஆரம்பிக்கல, ஏசி அபிஷேக் தான் ஆரம்பிச்சாரு. முடிவு என்னன்னு தான் பாப்போமே. என்ன சொல்ற? நீ கலக்கு. ஏய் திவ்யா, ஸ்ப்ரே அடிக்காத. ஸ்ப்ரேனா எனக்கு அலர்ஜி. அப்பயே இங்க இருக்கு. இது எங்க அண்ணா யூஸ் பண்ற ஸ்ப்ரே. நேத்து தான் எங்க அண்ணா, அப்பா, அம்மா எல்லாரும் பெங்களூர் போனாங்க. நாளைக்கு வந்துருவாங்க. எங்களால உனக்கு ரொம்ப தொந்தரவு. ஐ எம் சாரி மேரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த சத்தம் கிட்டாலும் போலீஸ் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. மகேஷ், ஏதோ ஜீப் சத்தம் கேக்குது. ஏய், 2 பேரும் உள்ள போங்க. வரவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். போங்க போங்க. வா 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 வா. சார், நீங்க? I am Krishna Naidu, Special Investigation Department of Police. They are from Tamil Nadu. Ashok, Taravi. நீங்க தான் மேரியா? ஆமா சார். குட். உங்களுக்கு மகேஷ் தெரியுமா? தெரியும் சார், அவன் என்னோட கிளாஸ்மேட் தான். குட். மகேஷ் உங்களை தேடி வந்தாரா? இல்ல சார், அவனை பார்த்து 4 மாசத்துக்கு மேல ஆச்சு. சென்னையில தான் அவனை லாஸ்டா பார்த்தேன். குட். இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இப்ப யாரும் இல்ல, எல்லாரும் கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. குட். ஸ்ப்ரேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நோ நோ, ஸ்ப்ரேனாவே எனக்கு பிடிக்காது, ரொம்ப அலர்ஜி. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கார்ல வெயிட் பண்ணுங்க. மகேஷை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? சார், அதுக்கு அவசியம் இல்லை சார், நாங்களே வந்துட்டோம். உங்களுக்கு தேவைன்னா என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப நீங்க தப்பு பண்றீங்களா? நான் பண்ணது தப்புண்ணா, அப்ப ஏசி பண்ணது தப்பு இல்லையா? என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? நான் அவளை கடத்திட்டு வரல சார், கூட்டிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். முடிவு உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க எது சொன்னாலும் நான் ரெடி. நீங்க தேடுற 2 பேரும் ஹைதராபாத்ல எங்கேயுமே இல்ல சார். டேக் கேர். எப்ப கேட்டாலும் இல்ல 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 சாரி 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 இந்த வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாது உங்களுக்கு? இவ்ளோ போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்னையா பிரயோஜனம்? ஒரு சாதாரண கிரிமினலை கண்டுபிடிக்க முடியல? கம் ஆன், ஐ ஹேவ் நோ டைம். ஃபைண்ட் ஹிம் இமிடியட்லி. ஷிட். வணக்கம் சார், என்ன வர சொன்னீங்களா? நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பல, இப்போ அவஸ்தைப்படுறீங்க. ஏன் சார் இவ்ளோ போலீஸ் பலம் இருந்தும் அவன் ஒருத்தனை உங்களால பிடிக்க முடியல? ரொம்ப பேச டைம் இல்ல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, இல்ல கிளம்பு. சாரி, உங்களுக்கு ஆறுதல் தான் என்னால சொல்ல முடியும்.
அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு ஐடியா இல்லை சார். ஜெகதல பிரதாபனா இருக்கான், அவனை விடாதீங்க சார். எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். எனக்கு தெரியாதவங்க உனக்கு தெரிஞ்சு வேற யாராவது இருக்காங்களா? ரொம்பவும் டீப்பா அவனை பத்தி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நேத்தே அவன் என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு அவன் என் எதிரி. சம்டைம்ஸ் மறுபடியும் அவன் என் ஃப்ரெண்டா மாறலாம். சாரி சார், நான் வரேன். நேத்துக்கு அவன் ஃப்ரெண்டு, இன்னைக்கு அவன் எதிரி, சம்டைம்ஸ் நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆகலாம். காட் இட். பாலாஜி விட ரவுண்ட் அப் பண்ணுங்க. எஸ் சார். மகேஷ் மகேஷ் ஏந்திரடா. மகேஷ், ஏசி என்ன கூட்ட என்கொயரி பண்ணாரு. அவருக்கு மேல சின்ன டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். திவ்யா மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. இப்போ நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்ல. அநேகமா போலீஸ் எப்போ வேணாலும் இங்க வரலாம். என்ன பண்ணலாடா? திவ்யா ஏந்த திவ்யா. திவ்யா ஏந்திரே. திவ்யா உங்க அண்ணன் ஆளு வந்துட்டு இருக்காங்க. ஏந்திரே. அண்ணனா? அண்ணன் பேரை கேட்டனே தூக்கம் ஓடி போச்சு பாத்தியா? குவிக் குவிக் கிளம்புங்க. அவங்க உங்களை பார்த்துட்டா கூட ஐ விட்னஸ் ஆயிடும். அவங்க உங்களை பார்க்க கூடாது. சோ ப்ளீஸ் கிளம்புங்க. வா. இதெல்லாம் தேவையா? My God. இந்த பக்கம் போலாம். ஏயா கீழெல்லாம் நல்லா பாத்தீங்களா? டேய் எங்கடா அவன்? எங்க? என்ன சார், என்ன வேணும்? என்ன தேடுறீங்க? டேய் வாய மூடு. யோ ரூம் எல்லாம் செக் பண்ணீங்க? சார் சார் என்ன சார் பண்றீங்க? டேய் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி இங்க இருந்ததா கேள்விப்பட்டேன். எனக்கு தகவல் வந்துச்சு. உண்மையை சொன்னா உன்னை விட்டுருவேன். சார் யாரை பத்தி பேசுறீங்க சார்? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உனக்கு தெரியாது? ஏய் காதுல பூசுத்தல. ஒண்ணும் தெரியாம நடிக்காத. சார் சர்ச் வாரண்ட் இல்லாம நீங்க இப்படி வீட்டுக்குள்ள வர முடியாது. எனக்கு லா தெரியும். shall I call my lawyer? டேய் ரொம்ப பேசுற. ரொம்ப பேசுற. இங்க இல்ல சார். டேய் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஐ அம் வார்னிங் யூ. எங்க போடு? ஏட்டே நான் தான் நரசிம்மன் பேசுறேன். திவ்யாவும் மகேஷும் பட்டணபாத்துல இருக்கிறதா நம்ம இன்ஃபார்மா தகவல் கொடுத்துருக்கான். இப்போ நான் அவனை பிடிக்க தான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு 5000 தகவல் கொடுத்துருங்க ஏட்டையா. ஓகே ஓகே. ஏய் ஏரியால எல்லாம் ஒழுங்கா மாமூல் கட்டுறாங்களா? இந்த மாதிரி வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? மாமூல்லாம் ஒழுங்கா கட்டுனுக்கிறியா இல்லையா? என்னடா யாரு? நல்லா பாரு, இவன் தான் அது. இவனா? ஐயா கொஞ்சம் மூஞ்சி கட்டுப்பா. ஆஹா நண்பா என்ன தெரியலையாப்பா? எஸ்கேப் நண்பா 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 வாடா நண்பா. முடியலையா? யோ நான் வேற போதில்லை இல்லையா? நண்பா ஓட விட்டு நண்பா. நண்பா அன்னைக்கு நான் போதையில் இருந்ததால எனக்கு எதுவும் தெரியல. இப்போ போலீஸ் வேற உன்னை துரத்திட்டு இருக்கு. இப்போ நீ ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என் கூட வா. வா நண்பா வா, யோசிக்காத. குட் மார்னிங் மேடம். என்ன இது இவ்ளோ போலீஸ்காரங்க? ஏன் இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்து பயமுறுத்துறீங்க? சாரி ஃபார் தி ட்ரபிள். ஆமா அன்னைக்கு கேட்டீங்களே மகேஷ் எந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்றீங்கன்னு. இன்னைக்கு அவன் ஒரு மைனர் பொண்ணை கடத்திருக்கான். அதுவும் என் தங்கச்சி. உங்க எல்லாரையும் விசாரிக்கணும். ஸ்டேஷன் வாங்க. புரியுது புரியுது. இது நீங்க பேசுற நேரம், நாங்க கேக்குற நேரம். ஆனா டைம் மாறும், அப்ப பாத்துக்கலாம். பார்க்கலாம். ஹலோ. என்ன வீட்டுக்கே வந்துட்டீங்க? கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கா? ஐயோ அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே.
உங்க தங்கச்சி மேஜராக இன்னும் 35 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ பாவம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். ஏன் சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. மறுபடியும் அதே தப்பு தான் பண்றீங்க. நீங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் டிஏஜிக்கு மட்டும் தான் அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லா மீடியாவுக்கும் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க வசதி எப்படி? சார் ப்ளீஸ் கிளம்புங்க சார். வாங்க போலாம். அப்பா தப்பிச்சிட்டா நம்ம பையன். கடவுள் இருக்காரு. சரி, யார் போன்ல? மகேஷ், மகேஷ். ஹலோ. ஹாய் அண்ணி. என்ன அந்த ஆளு ரொம்ப டார்ச்சர் பண்றா? மகேஷ், என்னடா இதெல்லாம்? எங்க இருக்க? இன்னைக்கு சரியா 8:35 மணிக்கு வலசரவாக்கம் எஸ்ஜே கல்யாண மண்டபத்துல நான் திவ்யா கழுத்துல தாலி கட்ட. கல்யாணம்? இங்க பாரு, உனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, அதுக்குள்ள என்ன கல்யாணம்? எங்க வரணும்? எஸ்ஜே கல்யாண மண்டபம் வலசரவாக்கமா? தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் 35 நிமிஷம் தான் இருக்கு. வெயிட் அண்ட் see. ஐயோ, இந்த சமயத்துல போன் இவர் வேற கேட்டுட்டாரு. வா, ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போல, நிக்காத. என் உயிரினும் மேலான அன்பு சகோதர சகோதரிகளே, லட்சோப லட்சமாக திரண்டு வந்திருக்கும் வீர தொண்டர்களே. தலைவரை ஒரு நிமிஷம். நமது வீர தலைவருக்கு தொண்டர்களின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன்மாலையாக அணிவிக்கிறேன். நான் தொடர்ந்து 7 முறை சட்டசபை தேர்தலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அதை அனைவரும் உணரும் வண்ணம் 7 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என் கட்சியினர் எனக்கு அன்பு கட்டளையிட்டதற்கு இணங்கி 7 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்க நான் முன் வந்திருக்கிறேன். பக்கத்து சத்திரத்துல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணலையா? நம்ம டீ பிஸ்கட் தானே ஏற்பாடு பண்ணோம். கண்டிப்பாக. ஆகவே இந்த மணமக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் ஒற்றுமையாகவும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த தாலி. சார் 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 சும்மாரியா சார், ஒரு நிமிஷம் சார். அடுத்த முறை 234 தொகுதிகளிலும் நமது கட்சி தான் அமோக வெற்றி பெறும் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்னையா இவர் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறாரு, நிக்கவும் மாட்டேங்கிறாரு. சாரி சார், என் தங்கச்சி அவன ஒருத்தன் கடத்திட்டான். ப்ளீஸ் அலோவ் மீ டு செக். ஏயா, நீங்கள் நல்ல காரியம் பண்ண மாட்டீங்க, நல்ல காரியம் பண்றவன தடுக்க வந்துருவீங்க. சீக்கிரம் பார்த்து போயா. என் தங்கச்சி திவ்யா மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நீங்க எல்லாரும் சாட்சி. அது போதும் எனக்கு. அன்னைக்கே நான் சொன்னேன், நீ என்னைக்காவது வகையா மாட்டுவேன். உனக்கு ரொம்ப திமிரு, அதனாலதான் நீ அடங்கல. இப்ப என்னாச்சு? எல்லாம் தலைகீழாயிடுச்சு. நீ வெளி உலகத்தை நல்லா பாத்துக்க. ஏன்னா குறைஞ்சது 3 வருஷத்துக்கு உன்னால வெளி உலகத்தை பார்க்க முடியாது. 18 வருஷம் உன்னை பாசத்தோட வளர்த்த என்ன நீ மறந்துட்ட. ஆனா 18 நாள் பழகின இவன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. நான் உன் மேல வச்ச அன்புக்கு நீ எனக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்ட. இப்ப கூட உன் மேல வச்ச பாசத்தினால மட்டும் இல்ல, இவனை எனக்கு பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மினிஸ்டர் சார், முதல்ல வேலையை முடிச்சு சொல்லியா, எனக்கு வேற மீட்டிங் இருக்கு. சாரி ஃபார் தி ட்ரபிள் சார். ஆபீசர், அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். ராம 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 ராம. வேணாம், என் கையால இவனை அரெஸ்ட் பண்ணு. ராம 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 ராம. ஒரு நிமிஷம் சார். சாரி சார், இட்ஸ் லிட்டில் லேட். உங்க தங்கச்சி மேஜர் ஆகி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. டவுட் இருந்தா மத்தவங்க வாட்சியை செக் பண்ணி பாருங்க. கதை விடுறியா என்கிட்ட?
இன்னைக்கு வரைக்கும் என் சர்வீஸ்ல நான் நேரம் தவறுனதே இல்லை. அந்த அளவுக்கு நான் இந்த வாட்சை மெயின்டைன் பண்ணிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? பாக்கிய ஸ்டேஷன்ல நேருக்கு நேர் பேசுவோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எப்பவும் உங்க வாட்சை நீங்க ரொம்ப நம்புவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க வாட்சி கரெக்டா தான் ஓடுது. என்ன, நான் தான் உங்க தங்கச்சி மூலமா உங்க வாட்சியை 10 நிமிஷம் ஸ்லோவா வச்சேன். ஆமா சார், நான் சொல்ல வந்த போதெல்லாம் நீங்க என்ன சொல்ல விடல சார். உங்க வாட்ச் 10 நிமிஷம் டிலே சார். தப்பிச்சிட்டான் பாத்தியா நம்ம பையன் கில்லாடி. சார் ஒரு நிமிஷம், நான் ஒரு சாதாரண ஆளு. ஆனா எனக்காக நீங்க தமிழ்நாட்டு போலீஸ்காரங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. முதல்ல இருந்தே என்ன தப்பாவே பாக்குறீங்க. இது பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் கேடியோ பிட் பாக்கெட்டோ கொலைக்காரனோ கிடையாது. ஆனா என் மேல உங்களுக்கு ஏதோ வைராக்கியமும் விருப்பம் இருக்கு. என்ன தேடின நேரத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அது உங்களுக்கு முக்கியம் இல்ல. என்ன பிடிக்கிறது மட்டும்தான் உங்க லட்சியம். கடைசியில என்னாச்சு? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறீங்க. உங்க தங்கச்சி ஒண்ணு நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடல. அவளை இழுத்துட்டு வந்து தாலி கட்டுறதுக்கு நான் அவ்வளவு மோசமானவனும் இல்ல, அவ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தவனும் இல்ல. எல்லாம் டிராமா. நீங்க தான் என்ன தூண்டி விட்டீங்க. நீங்க தான். நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ ஜாலியா பெட்டு கட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. அதே காரணமா வச்சு நீங்க என்கிட்ட பெட்டு கட்டிங்களே, அதான் தப்பு, மகா தப்பு. உங்க சம்மதம் இருந்தா மட்டும்தான் உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அவ்வளவு அப்படிதான். நீ ஜெயிச்சிட்ட. நான் சொன்னதுதான். என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். சார் என்ன சார் நீங்க? என்னடா இது சார்? நீங்க பெரிய ஆளு, இவன் ஏதோ சின்ன பையன். இவன் ஏதோ தெரியாம சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடி இருக்கான். அதுக்காக நீங்க போய் உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க இருக்கிறதுனாலதான் வெளியில கொஞ்சமாவது தப்பு நடக்காம இருக்கு. நீங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ண வேண்டாம். டேய் பாத்துட்டு இருக்க, சொல்லுடா மடையா. ஆமா சார், நான் தான் தப்பு பண்ணிருந்தேன், மன்னிச்சிருங்க. நீங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். பட் ஒரு விஷயம், இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சோடனே நாங்க முறையா வந்து உங்க தங்கச்சியை பொண்ணு கேட்போம். அப்ப நீங்க சரின்னு சொல்லணும். டெஃபினட்டா. என்ன ராஜா மாதிரி சிரிக்கிற? நீ எவ்வளவு பெரிய நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்ல கூஜாதான். உன்னை நான் விட மாட்டேன். விடாதீங்க. விட மாட்டேனே. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவனை சரியாக்குற வரைக்கும் விடவே மாட்டேன். இனிமே மகேஷ்க்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மாட்டீங்களா?